வாழும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றி அது என்ன தும்பும் வாழும் என்ற விளக்கம் நம்மிடையே விளக்குவதற்காக திருப்பூரிலிருந்து பின்னலை வழியாக இணைந்துள்ளார்கள் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி ரவிக்குமார் ஐயா அவர்கள் திருப்பூரை சார்ந்தவர்கள். 19 ஆண்டுகளுக்கு மேலாக வேதாத்திரிய மனவளக்கலையில் தொண்டாற்றி வருகிறார்கள். 2007 முதலில் YYE MA முதுகலை பட்டா அறிமுகமான போது ஐயா அவர்கள் முதல் மாணவராக இணைந்து முதல் மாணவராகவும் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். திருப்பூரில் வெற்றி பட்டிமன்றம் என்ற குழுவை அமைத்து சிறப்பான சேவை செய்து வருகிறார்கள். பள்ளி கல்லூரிகளில் வேதாத்திரிய மனவளக்கலை யோக பயிற்சிகளை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடு செயலாற்றி வருகிறார்கள். கடந்த 2020 ஆண்டு முதல் ஜூம் இணைய தவம் இணையதளம் வாயிலாக பல மண்டலங்களுக்கு வேதாத்திரிய சிந்தனை உரைகள் வழங்கியும் பட்டிமன்ற நடுவராகவும் இருந்து மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகிறார்கள். 2022 ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமைக்குரியவர்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் நமக்கு தும்பும் வாழும் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்கள் அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள், குருவே துணை. சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. விண்ணலை வழியில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். சான்றோர் பெருமக்களே, இன்றைய சிந்தனை தும்பும் வாலும். தாம்பும் வாலுன்னு வச்சுக்கலாம், ஆனா எங்க பக்கத்துல அது தும்புன்னு தான் சொல்லுவாங்க. அது என்னங்கிறத சொல்லிட்டு அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலத்துல எல்லாத்து வீட்லயும் பசுமாடு இருந்தது. இன்னைக்கு அது 2 வீட்டுல இல்லைனாலும் அவங்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் பால் போய் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி பசுமாடுங்கிறது ஒரு செல்வமா கூட இருந்தது. அது பசுங்கிறது ஒரு செல்வம். அந்த காளை மாடுகள் இருக்கும், கன்றும் இருக்குங்க. நல்ல ஒரு விரசலான ஒரு காளை கன்று இருந்ததுன்னா அதை பிடிச்சிட்டு போகணுங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க இந்த முகத்துல ஒரு கயிறு, இல்லைன்னா ரொம்ப குறும்புன்ற இதா இருந்ததுன்னா, வேகமா இருக்கிற கன்றா இருந்ததுன்னா மூக்குலயே ஒரு ஓட்டை போட்டு ஒரு கயிறு போட்டுருவாங்க. அதுல ஒரு கயிறை ஜாயின் பண்ணுவாங்க. அதை பிடிச்சிட்டு போறது, அதான் தாம்பு கயிறு, தும்புன்னு சொல்லுவோம் நாங்கெல்லாம். அதை பிடிச்சிட்டா பேசாம வருங்க. இந்த காளை கன்றாகட்டும். நல்ல நீங்க இப்போ பொங்கல் திருவிழா வரப்போகுது இல்லையா, அதுல எல்லாம் இப்ப நீங்க மாடுபிடி திருவிழா இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்தா காளைகள்லாம் கிட்டேயே போக முடியாது, அவ்வளவு பயங்கரமான காளைகளா இருக்கும். பட் அந்த இடத்த கரெக்டா பிடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது கரெக்டா கூட வரும், எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதை மட்டும் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அது ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடுற போது நம்ம என்ன பண்றோம்னா, அதை எப்படியாவது காலை பிடிச்சிடணுங்கிறதுக்காக போய் கீழே விழுந்து பிறண்டு கடைசியில நம்ம பிடிக்கிறது அதோட வாலாத்தான் இருக்கும். அந்த வாலை பிடிச்சிட்டோம்னா பிரயோஜனமே இல்லைங்க. அது இழுக்கிற ஓட்டத்துக்கு நம்மளை தரன்னு இழுத்துட்டு மண்ணிலையும் பாறையிலையும் கல்லுலையும் இழுத்துட்டு ஓடும். இப்போ பாத்தீங்கன்னா அது இப்ப நம்ம பிடிச்ச மாதிரிதான் இருக்குது. ஆனா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டோம். கரெக்டா அது பிடிச்சிருந்ததுன்னா அதுதாங்க வாழ்க்கை. நம்ம நிறைய இடங்கள்ல அந்த தும்புங்கிறத ஒண்ணு நம்ம வாழ்க்கையில எல்லா நேரங்கள்லயும் இறையருளும் குருவருளும் நமக்கு நல்ல வாழ்க்கையை அந்த தாம்பு கயிறு தும்பு கயிறு கொடுத்துட்டே இருக்காங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, கடைசியா அடடா விட்டுட்டுமே வாழை எட்டி பிடிச்சுக்கிறோம், நிறைய இடங்கள்ல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இதுதான் இந்த தலைப்பினுடைய விளக்கம். நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்கலாம். அதாவது வாழ்க்கைங்கிறது
நம்ம அந்த பசுமாட்டை அழகா இல்ல காளை மாட்டை அழகா பிடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு தாம்பு கயிறுங்க. அதை பிடிச்சிட்டு போனா கூடவே நம்ம இறைநிலை நோக்கிய பயணம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அதை விட்டுட்டு அந்த நேரத்துல கொஞ்சம் கேர்லெஸ்ஸா, அவேர்னஸ் இல்லாம, விழிப்புணர்வு இல்லாம நம்ம பண்ணறதுனால பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாறிடு. எல்லாம் அதுல ஃபர்ஸ்ட் வர்றதே ஆரோக்கியம் தான். ஆரோக்கியங்கிற இதை வந்து கடவுள் நமக்கு நல்லா கொடுத்தாருங்க. ஒரிஜினலா தான் இந்த உடம்பு கொடுத்தாரு. எல்லாருமே யோசனை பண்ணி பாருங்க. ஒரிஜினல் நம்ம வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். நண்பர்களே, நீங்க என்னதான் வந்து வண்டியை ஒர்க் ஷாப்ல விட்டு ரெடி பண்ணினாலும் அவங்க வந்து மறுபடியும் அதை ரெடி பண்ணி கொடுத்தாலும் அது பேட்ச் ஒர்க்னு தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது பத்த வச்சா அது பேட்ச் ஒர்க் தான். என்ன இருந்தாலும் அந்த ஒரிஜினல் மேல வரவே வராது. புது வண்டி மேல வரவே வராது. நம்ம தாயின் வயிற்றுல இருந்து வெளியே வர்ற போது புத்தம் புதுசா அவ்வளவு நல்லா உடம்ப கொடுத்தாருங்க. ஆனா காலப்போக்குல நம்ம அந்த கயிறை விட்டுட்டுங்க என்னென்னவெல்லாம் சொல்றாங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அது வந்து வாழை பிடிச்சிட்டு இப்ப தர 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 தரன்னு உடல் ஆரோக்கியத்துக்கு மன்றங்கள்ல இருக்கிறவங்க பரவாயில்லைங்க. வெளியெல்லாம் வந்து யாருமே சொன்ன பேச்சு கேட்கறதே இல்லை. அது நைட்டு 11 மணிக்கு மேல தான் ஆர்டர் பண்றாங்க. ஒரு டாக்டர் வருத்தப்பட்டு எழுதியிருந்தாரு. நீங்க 11 மணிக்கு மேல ஒரு நல்ல சூடா ஒரு பிரியாணியும் ஒரு கோக்கும் குடிச்சா, பெப்சி குடிச்சா நல்லா இருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். ஆமாங்க, நல்லா தான் இருக்கும். பட் அது நீங்க நீங்க பாருங்க, அது தொடர்ந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபேட்டி லிவர் ஆயிருமா. லிவர் தான் வந்து நமக்கு எல்லா உறுப்புகளுக்கும் ஜீரண மண்டலத்துக்கு அத்தனைக்கும் பாதுகாவலனார் ஃபேக்டரி அதுதான். அங்க இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் தான் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் ஜீரண மண்டலத்திலிருந்து எல்லாத்தையும் பாதுகாத்துட்டு இருக்குது. அதையே நம்ம ஃபேட்டி லிவர் பண்ணிட்டோம்னா அந்த இடத்த வந்து அழுத்தம் அதிகமாயிருன்றாங்க. அந்த பைல் கிளாண்டுக்கு சரியான அந்த மஞ்சள் திரவம் போய் சேராது. சேரலைன்னா ஜீரண மண்டலம் பாதிக்கப்படும். பித்தம் வந்து குறைஞ்சு போனாலும் அதிகம் பிரச்சனை, அதிகமானாலும் பிரச்சனை. அது வந்து அது சரியா சுரக்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த அசைவ உணவு அதுவும் பாருங்க, நைட்டு பிரியாணி சாப்பிட்டு அது அசைவம். நைட்டு வந்து நம்ம தூங்கியில நம்ம உடம்பும் தூங்கணுமா, உள்ளுறுப்புகளும் சேர்ந்து தூங்கணுமா. அதான் தத்துவம். அதனாலதான் இயற்கை உணவாளர்கள்ல வந்து கொஞ்சம் நேரத்திலேயே சாப்பிட்டுங்க. வாழியர்ல 7 மணிக்கு சாப்பாடு போட்டுறாங்கல்ல, நேரத்திலேயே சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. அது பாட்டுக்கு ஜீரணம் தூங்குறதுக்குள்ளார ஜீரணம் வச்சு நிம்மதியா தூங்கலாங்கிறது தான் கணக்கு. ஆனா இப்ப என்னாச்சு, அந்த இதை வந்து உங்க 7 மணிக்கு முன்னால யாருங்க, எங்க ஊர்ல எல்லாம் நிறைய பேர் 9 மணிக்கு மேலதான் அடுப்பே பத்த வைக்கிறாங்க. நீங்க 7 மணிக்கு மேல சாப்பாடு கேட்டா சண்டைக்கு வந்துருவாங்க. வந்து சேர்றத 9:30 மணி ஆகுது. அப்ப அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு செஞ்சுங்க. அதுக்கு இந்த இணையவழியில ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு ஏதோ ஒரு உணவு வந்துருது. அப்புறம் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த இது பிரியாணி உணவு இதெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா அதுல இருக்க அந்த கொழுப்பு மாமிசம் இந்த இதெல்லாம் வந்துங்க அதிகமாகிற போது கஷ்டப்படுமா. அது வந்து எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைமா. ரெஸ்ட் எடுக்கிற போது கஷ்டப்படும். அந்த லிவருக்கு வந்து ஒரு பெரிய சோதனையா மாறிடும். உள்ளுறுப்புகளுக்கு அந்த மஞ்சள் நீரை கொடுத்து கிளீனிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று நடக்குமா நைட்டு. அதுதான் கரெக்டா யூரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறது காலையில. நண்பர்களே, மனசை உயர்வா வச்சுக்கலுங்க. காலையில போற ஃபர்ஸ்ட் யூரின் அடர்த்தியாவும் மஞ்சளாவும் போகும். என்ன காரணம்? நைட்டு இவங்க கல்லீரல் வந்து பித்த நீர் அனுப்பிச்சு எல்லா பார்ட்டையும் சுத்தம் பண்ணி யூரின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இப்ப நீங்க இது வீங்கி போச்சுன்னா, ஃபேட் அதிகமாகி போச்சுன்னா, ஃபேட்டி லிவர் ஆயிடுச்சுன்னா சுரப்பும் கம்மியா இருக்குங்க. தூங்குறது வேற இல்லைன்னா அது மண்டைக்கு ஏறிக்கும். அதனாலதான் ஹேங் ஓவருங்க. என்ன சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க. ஏன்னா மைண்ட் வந்து லிசனிங் பவர் குறைஞ்சு போயிடும். மனசளவுல உடல்ல ஜீரண மண்டலம் அந்த ஃபேட்டை இடுப்பு பகுதியிலையும் தொடைப்பகுதியிலையும் விருஷத்திலையும் போய் சேர்ந்துக்குங்க. கூடவே இன்னொன்னுங்க, அவன் கூல் ட்ரிங்க்ஸும் கொடுக்குறான். நீங்க அந்த கூல் ட்ரிங்க்ஸ் அசைவ உணவு சாப்பிட்டு சுடுதண்ணியோ டீயோ குடிச்சா கூட ஜீரணமாயிரும், வெந்து போயிடும். இது கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற போது கொழுப்பு கரையாம பாத்துங்க. இதுதான். அப்ப பாருங்க, நமக்கு ஆரோக்கியம்ங்கிற கயிறை கடவுள் கொடுத்தா நம்ம அதை விட்டுட்டோம்ல. விட்டுட்டு என்ன பண்ணியிருக்குங்க, பின்னால வாழை பிடிச்சிட்டுங்க. வாழ யாருங்க, மருத்துவமனைகள். மருத்துவமனைகள்ல நீங்க அவங்க தெளிவா எழுதி போட்டிருக்காருங்க. ஒரு பெரிய மருத்துவமனையில நான் படிச்சேன். அந்த திருக்குறள் எழுதிப்பட்ட நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு எழுதியிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தணிக்குமா. நீங்க நோயை கண்டுபிடிச்சிட்டு அதை தணிக்கிற வழி. அப்ப அவங்க ஆஸ்பத்திரியில இன்டைரக்டா உங்களுக்கு சொல்றாங்க, நாங்க நோயை தணிக்கத்தான் செய்வோம், குணப்படுத்த மாட்டோம். ஏன்னா வாழைத்தானே நம்ம பிடிச்சிருக்கிறோம்.
ஆஸ்பத்திரிங்கிற வாழை பிடிச்சிட்டு போறதுனால அது தர 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 தரன்னு இழுத்துட்டு தான் போகுதுங்க. உண்மை. நீங்க ப்ரெஷர்னு போயாச்சுன்னா ஆஸ்பத்திரிக்குங்க, நான் சாகிற வரைக்கும் ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடணும், சாப்பிடலைன்னா முடிஞ்சோம். அதே போல சுகருக்கும் அப்படித்தான், நல்லாகாது, அது தணிக்கும் கிளீனா சொல்றாருங்க. அதை படிச்சுட்டு வள்ளுவரோட குரல்ல அர்த்தம் தெரியாதனால நம்மளும் அதை நல்லா தான் எழுதியிருக்கிறாங்க, நல்லாகுன்னு நாங்க சொல்லியே அது தணிக்கும். பெரிய ஆஸ்பத்திரியிலேயே கோவை மாநகரில் அதான் எழுதி போட்டிருக்காங்க. என்ன பண்ண முடியும்? ஆனா அதை நம்ம யாருக்கு பரவாயில்ல, திருக்குறள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க, நல்ல ஆஸ்பத்திரி இருக்கும் போல் இருக்கு. ஆஸ்பத்திரி நல்லா தான் இருக்கு, ஆனா வால் நம்ம பிடிச்சிட்ட ஒரிஜினல்ல கொடுத்தாருல்ல. நீங்க பாருங்க, ஒரு சித்தர்கள் குரூப்ல ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சவர்கிட்ட அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அது ஏன் சார் 6 மணிக்கு முன்னால சாப்பிட சொல்றீங்க? அதாவது 6 மணி இல்லைங்க தம்பி, இந்த பொழுது ஷிஃப்ட் மாறுது இல்லைங்க, பகல் முடிஞ்சு இரவு பாருங்க. இப்ப இரவு அதிகமா இருக்கும். இந்த ஐப்பசி மார்கழியில எல்லாம் வந்து இரவு அதிகம், பகல் கம்மியா இருக்கும். நீ தை பிறந்தாச்சுன்னா சூரியனுடைய சுற்றுவட்ட பாதையில அந்த முகம் திரும்புறதுனால பகல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும், இரவு குறையும். அப்படி அது ஒரு சோலார் சிஸ்டத்துல இருக்குன்னு வைங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா, அவர் சொன்னார், நீங்க அந்த ஷிஃப்ட் மாத்துற போது நீங்க சாப்பிட்டுங்க, மாத்தியாச்சுன்னா ஏன்னு கேட்டேன். என்ன சார் இந்த ஒரு வித்தியாசமா சொல்றீங்க, ஏன் நைட் சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவரு சொன்ன விவரம் இதுதாங்க. சுவாமிஜியும் அதே தான் சொல்றாங்க. உணவு, உறக்கம், உழைப்பு, எண்ணம் பல 5ல் அளவு முறைன்னு சொன்னது முறையா இருக்காங்க. கரெக்டா சாப்பிட்டுக்கணும். நம்ம எல்லா இடங்களையும் ஆழியர்ல அந்த இது நேரத்துக்கு கரெக்டான உணவு கொடுத்துட்றாங்க. அதனாலதான் நாங்க திருப்பூர்ல இருந்து வந்து அவ்வளவு ஜாலியா இருக்கிறது. ஆழியர்ல வந்து எங்களுக்கு ரிலாக்ஸ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேலைக்கு சோறு போனு பெருசா வராது, நிம்மதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. அது அந்த நண்பர் சொன்னது, இயற்கை உணர்வாளர் வைத்தியர் சொன்னது என்னன்னா, பகல்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நிறைய வேலை செய்யறோம், உழைப்பு நிறைய இருக்கு. அந்த நேரத்துல சூரிய ஒளியில எப்படி தாவரங்கள்லாம் அந்த பச்சையம் எடுக்குதோ, அதே போல நம்ம எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி அந்த சோலார் சிஸ்டத்துல இருந்து தான் எடுக்கிறோம். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, உணவு அளவா சாப்பிடுங்க. அப்போ அளவா சாப்பிட்டீங்கன்னா தேவைய உங்களுக்கு ஆற்றல் பத்தலைன்னா பிரபஞ்ச ஆற்றலை உடம்பு இழுத்துக்கும், அது அறிவுக்கு நல்லது. இல்ல நீங்க உணவை போட்டு போட்டு நிறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து மந்த புத்தி வந்துடும், புத்திசாலித்தனம் வராது, வேலை செய்யாதுன்னு அருட்தந்தை ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம கேட்டிருக்கிறோம். அதைத்தான் அவரும் கரெக்டா சொன்னாருங்க, ஆராய்ச்சி பண்ணி சொன்னாரு. இந்த மாதிரி பகல்ல அந்த சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் நம்ம எடுத்து எனர்ஜி வேலை செய்யறோம். இரவுன்னு வந்ததுக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, சூரியன் மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சோடனே நிலவு தோன்றதுங்க, சீதோசனம் டக்குன்னு ஒரு குளிரா மாறுது. அது வரைக்கும் சூடா இருந்தது உடம்பு, மேல வந்து வெப்ப சக்தி ஈர்த்து கொண்டு இருந்தது. திடீர்னு குளிர் சூதனை வர்ற போது என்ன ஆகுதுன்னா, அந்த உடம்புல இருக்கக்கூடிய ட்ரிபிள் வார்மர் ஜீரண மண்டலத்துக்கு உண்டான உணவு இது வந்து சக்தி நிலை வந்து அதை மட்டும் சரி பண்ணிருமா, இருக்கிற சூட்டை வச்சு செரிமானம் பண்ணி போடுமா. அப்படி இல்லைன்னா உள்ளே சேர்ந்து குளிர ஆரம்பிக்குமா. குளிர ஆரம்பிக்கிற போது ஜீரண மண்டலம் கொஞ்சம் வேலை குறைச்சிக்கும் அப்படிங்கிறார். அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவலை சரி பண்றதுக்கு தான் உள்ள இருக்கிற ஹீட் சரியா இருக்கும். ஏன்னா வெளியில இருந்து கிடைக்கிறது இல்லை. இப்போ சரியா புரிஞ்சுக்கணும், வெளியில இருந்து நம்ம சூரியன்ல இருந்து ஆற்றல் வெப்பம் இன்னொருக்கா வந்தா தானே அது உள்ள அடுப்பு எரிஞ்சுதானே ஜீரணம் பண்ணணும். வெயில்ல இருந்தாலும் ஆசிட் எல்லாம் இருக்காரு. வெளியில இருந்து சக்தி கிடைச்சதுன்னா பரவாயில்ல, வெளியில இருந்து கிடைக்கிறது இல்லை. வெளியில இருட்டாயிருச்சு, குளிராயிருச்சு. அதனால உள்ள இருக்கிற சக்தி நீங்க அதைய வந்து எடுத்தீங்கன்னா உள்ளுறுப்புகள் வீக் ஆயிரும், ஜீரண மண்டலம் பிரச்சனை ஆயிரும் தெளிவா சொன்னார் சுவாமிஜி. அதான் சொல்றாரு, நீங்க அந்த நேரத்துல கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாத பசித்து பூசிங்கிறாரு, உள்ள நல்ல ஆசிட் சுரந்து ரெடியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, நம்ம அந்த வாழை பிடிச்சிட்டே தான் இருக்கிறோம். உணவுல வாழை பிடிச்சிருக்கிறோம், ஆரோக்கியத்துல வாழை பிடிச்சிருக்கிறோம், பொருளாதாரத்திலயும் அதான். நீங்க பொருளாதாரத்துல அது எங்க ஊர்லாம் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. எல்லாரும் அந்த பொருளாதாரத்துல தும்ப விட்டதுனால, இப்ப வாழை பிடிச்சதுனால அந்த துன்பு ஞாபகம் எப்போதெல்லாம் வருதோ அது குற்ற உணர்வா மாறி, ஐயையோ இந்த இடம் அன்னைக்கே நீங்க கூப்பிட்டு கொடுத்தாங்க, நீங்க 3000 ரூபா கூட இந்த 5 சென்ட்டை எழுதிக்கங்கன்னு தான் சொன்னாங்க, 1 ஏக்கரே 50,000க்கு தான் கேட்டாங்க, இன்னைக்கு 5 கோடி போகுது, நான் விட்டுட்டேனே. இது வாழு, விட்டாச்சு விடுங்க. பாரதியார் அங்க வர்றாருல, சென்றது மீளாது மூடரே அப்படிங்கிறாரு. அதனால அந்த குற்றுணர்வாவும் மாறி ஒண்ணு ஃபேட் லிவர் பண்ணிக்கிறோம். ஆரோக்கியத்தை பிடிச்சு ஆரோக்கியம் வந்து தலைவலி எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணங்க.
இப்போ நம்ம சக்தி நிலை அப்ப இருட்டுலகருக்குள்ளார அவங்க சொன்னது கரெக்ட் பாருங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னா நம்ம பிரச்சனை இல்லை, ஜீரண மண்டலம் ஆயிருது, கரெக்டா இருக்கு, உள்ளுறுப்புகளும் கரெக்டா வேலை செய்யும். இப்ப பொருளாதார நம்பியும் நம்ம அந்த மாதிரி பண்றது இல்ல. மனசையும் பொருளாதாரத்தை நோக்கிய ஓட்டத்துல எல்லாத்தையும் ரேஸ்ல இறக்கி விட்டாச்சு. ஒருத்தரும் கூட ரேஸ்ல இல்லாம இல்லைங்க, எல்லாருமே ரேஸ்ல தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு திரைப்படத்துல சொல்ற மாதிரி வாழ்க்கையே ஒரு ரேஸ் அப்படிங்கிற அதுல நம்ம முதல்ல ஓடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, ஓட்டம் 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 ஓட்டம். இதுல என்னன்னு தெரியல. அப்புறம் அப்படி ஒரு பகுதியினர் ஓடிட்டு இருக்காங்க. சில பகுதியில நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய கடமைகளை கூட சரியா செய்யணும். செய்ய வேண்டிய கடமைகளையும் அந்த கயிறை விட்டாச்சு. நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறதுனால அது கடைசி நேரத்துல சிம்பிளா சொல்றேங்க. எங்க ஊர்ல 10 ரூபாயில முடியிற ஒரு பிரச்சனைய 10 ரூபாயில முடியிற பிரச்சனை 1,00,000 ரூபாயில கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க அது எப்படின்னா, இப்ப இந்த வெள்ளை சொக்காய்க்கு ஒரு கலர் பட்டனை வைக்கணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சட்டைக்கு வெள்ளை இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு கலர் துணி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க அந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் தயார் பண்ணையில இந்த இடத்துல ஏதோ ஒரு கலர் கேட்கறாங்க, ஆசைப்பட்டு கேட்கறாங்கன்னு அந்த கலர் வைப்போம். இந்த கலர் துணி வைக்கிற போது 10 ரூபா தாங்க. சுடுதண்ணி வாங்கிட்டு அந்த கலர் துணி சாயம் போகுதான்னு உள்ள போட்டு பார்க்கணுங்க. ஏன்னா வெள்ளையில கொண்டு போய் நீங்க நீல கலரோ சிகப்பு கலரோ இதை கருப்பு கலரோ வச்சீங்கன்னா அந்த துணி சாயம் போகிறதாக இருந்தால் நீங்க என்ன ஆகுன்னா, நீங்க அடுத்து துவைக்கிற போது சாயம் போய் இந்த துணியே போயிருங்க, ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதுக்காக நாங்க ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணிப்பா, டீ கடையில போய் கூட கண்ணாடி டம்ளர்ல கொஞ்சம் சுடுதண்ணி வாங்கிட்டு வா, இந்த ஒரு துணியை நீ தைக்கக்கூடிய துணியை உள்ள போட்டு பாரு, புளிஞ்சு பாரு, சாயம் போகுதுன்னா வேண்டாம் வச்சிடாத, சாயம் போகலின்னா வெயி நல்லா இருக்குன்னா இது 10 ரூபா தாங்க செலவாகும். இவன் இல்லாம 1000 சட்டை 2000 சட்டை தைச்சு போடுவான். அதை வச்சு தைச்சு போடுவான். போட்டதுக்கு பின்னால வாங்குறவர் போட்டு சாயம் போகுது நீ திருப்பி எடுத்துக்கான்னா லட்சக்கணக்கில் போயிருங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், அலட்சியங்கிற நம்ம கடவுள் சொல்றாருங்க. யாரோ ஒருத்தர் தெய்வம் மனுஷர் ரூபாய சொல்றாங்கல்ல தத்துவத்துல, கடவுளா உனக்கு ஏதாவது இந்த கயிறை பிடிச்சி கொடுப்பாருடா, கேட்டுக்கோ அதை பிடிச்சிக்கோ அப்படின்னு யாராவது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது அந்த இடத்துல அலட்சியம் சோம்பேறித்தனத்திலையும் இந்த குற்ற உணர்வுலையும் விட்டுறோம். அப்புறம் கடைசியில போய் வாழை பிடிச்சிங்க சாயம் போகுதுன்னு என்ன பண்ண முடியும்? வேடிக்கையே சொல்றாங்கல்ல, ஒரு மருத்துவர்கிட்ட போயிங்க, அவரு வேற மருத்துவர், அங்கேயும் பாருங்க சரியான மருத்துவம் சரியான நேரத்துல எடுக்கணுங்க. இன்னைக்கு இன்னொரு விஷயங்க நண்பர்களே, நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது அந்த காலத்துல ஆளை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆளை கண்டு மயங்காதே ஊதுகாமாலைன்னு அப்படி சொன்னாங்க. அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தானா ஊதுகாமாலப்பா அவனுக்கு அப்படின்னு, கண்ணை நீட்டுறா அப்படின்ட்டு கண்ணில் இப்படி பார்ப்பாங்க. கண் நல்லா இங்க மஞ்சளா இருந்ததுன்னா அது உள்ள காமாலப்பா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க. திரும்ப முடியல, மொத்தமா திரும்புறான்னா கழுத்து பிடிச்சிருக்குது, இடுப்பு பிடிச்சிருக்குது, பின்னால் அந்த உலக்கையெல்லாம் வச்சு ஏதோ மருத்துவம் எல்லாம் பார்ப்பாங்க. செலவில்லாத மருத்துவம் தான். இந்த இடத்துல டான்சில்லாம் எங்க அம்மா ஒரு மருத்துவம் பார்ப்பாங்க எல்லாத்துக்குமே, சும்மாதாங்க. ஒரு இந்த மூங்கில் குச்சி ஒன்று எடுத்து ஏதோ குறுமிளகு அதெல்லாம் வச்சுக்க, நாக்கு நீட்டுறா அப்படின்னு சொல்லி அதை வச்சு விட்டுருவாங்க. ஃப்ரீ மருத்துவம், ஃப்ரீ. அது உடனே நல்லா இருங்க, நல்லா இரு, சுடுதண்ணி மட்டும் கொடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு அது டான்சில்னு 40,000 50,000 ஆப்ரேஷன், அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸும் போட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி ஆயிடுது. பாருங்க, நமக்கு எல்லாமே எளிமையா கொடுத்த விஷயத்த நம்ம விட்டுட்டோம். நம்ம விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா பாருங்க, இந்த பொருளாதாரத்துல இப்படி ஒரு கேட்கறது இல்லையா, அலட்சியம். ஆனா மருத்துவங்கிறது இன்னைக்கு அந்த மாதிரி ஆளை பார்த்து கண்டுபிடிச்ச மருத்துவம் போயிங்க, எதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துடலாமாங்கிறாங்க, எதுக்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துடலாமாங்கிறாங்க. எம்ஆர்ஐல போய் படுத்திருக்கிறதுக்கு நீ பேசாம உசுரையே விட்டுறலாம். அது 2 முறை 3 முறை எடுத்தாங்கன்னா படப்பட 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 படப்பட. நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒண்ணுமே அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல. 25 வருஷம் 23 வருடங்களாக உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், எந்த காயல்பம் பண்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சந்தேகம்னு போய் பார்த்தா அப்புறம் கடைசியில நான் சாந்தி தவம் பண்ணிட்டு அதுலயே படுத்துட்டேன். அவங்களுக்கு உள்ளார பேசிக்கிறாங்க, என்னன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு. அரை மணி நேரத்துல முடியறது கிட்டத்தட்ட 50 நிமிஷம் 1 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டாங்க. ஏதோ பயிற்சியில் இருக்கிறதுனால சாந்தி தவம் பண்ணி அதுல படுத்துக்கிட்டதுனால சரியா போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா ரொம்ப பயந்து போறவங்களா இருந்தாலும் கஷ்டங்க, அந்த மாதிரி ஆயிரும்.
இப்ப பாருங்க, நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறக்கே லேப்ல அனுப்பிச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு செலவு நம்ம கிட்ட தான் வாங்கிக்கிறாங்க. அந்த எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ற போது அதுக்கு உண்டான செலவு பார்த்தா, நமக்கு தலைவலின்னு போனாலோ கண்ணு வலின்னு போனாலோ இல்ல ஏதாவது போனாலோ இந்த செலவு பார்த்து நெஞ்சு வலி எச்சா வந்துடும். அந்த அளவுக்கு செலவுகள் ஆயிருது. இப்ப இதுக்கெல்லாம் என்னங்க, ஆரோக்கியம்னு ஒண்ணு கொடுத்தாரு. அதுக்குண்டான உடற்பயிற்சியும் சுவாமிஜி அழகா கொடுத்திருக்காரு. மனசு வெறித்தனம் இல்லாமையுமே இந்த ரேஸ்ல ஓடாமைங்க வெறியாய் ஓடிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் வெறி எடுத்து ஓடுறாங்க. ஸ்கூல்ல எல்கேஜில இருந்தே ப்ரீகேஜில இருந்தே அந்த வெறியை சொல்லி கொடுத்துறோம். இப்படி ஓடு, அப்படி ஓடு, நீ இப்படித்தான் ஓடணும், நீ ஓடுனீன்னா அவனே எவனையும் பார்க்காத, நீ பாட்டுக்கு ஓடு, நீ பாட்டுக்கு ஓடு. எங்காவது குப்புற விழுந்துட்டா என்ன ஆகுங்க? அடிபட்டாலும் தொடச்சுட்டு ஓடுறாங்க. வெறித்தனம் அதிகம், கோபம் அதிகம், வஞ்சம் அதிகம், பொறாமை அதிகம். இதெல்லாம் இப்ப இந்த என்னன்னு தெரியல, கால சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிடுச்சு. சினிமாவே ஒரு ஏதோ இட்லி வேத்த அந்த படம் வேண்டாங்கிறாங்க, வேற ஏதோ படத்தெல்லாம் நல்லா பாக்குறாங்க. பாக்குறது இல்ல, சொல்றாங்க. அது விமர்சனம் படிச்சா அந்த மாதிரி மனோபாவம் பொதுவான எண்ணங்கள். சுவாமிஜி சொல்றாரு இல்லையா, நீங்க அந்த பதிவுகளினுடைய வெளிப்பாடு பொதுவா எல்லாமே ஒண்ணு வேண்டாத நினைக்கிற போது எல்லா சமுதாயமும் அப்படி நினைச்சா அது வான்காந்த பதிவா மாதிரி சமுதாய பதிவா மாறிடுதுன்னு ஐயா சொல்றாங்கல்ல. முதல்ல லேசாதான பதிவாகுது மனசுல, காந்தத்துல விரிவு சுருக்கமா ஆகிற பதிவு. அப்புறம் உயிருக்குள்ள போனா நுண்மையா ரெக்கார்ட் ஆகிக்குது. உயிர் மூளை வழியில ஓடுற போது அது எண்ணங்களை பதிவாய்க்குது. அது கருமையத்துல போற போது கேரக்டராகவே மாறிக்குது. இந்த கேரக்டரை கெட்டு போச்சுன்னா எல்லாத்துடைய கேரக்டர் அந்த மாதிரி ஆகிற போது சமுதாய பதிவா மாறி நிக்குதுங்க. அதுதான் டேஞ்சரான விஷயம். அந்த சமுதாய பதிவும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிற போது நம்ம என்னதான் பண்ண முடியும்? எல்லாத்துக்குமே நல்ல வழி காமிக்கிறாங்க. பொறுமைங்கிற ஒரு வழி இருக்குது, ஆரோக்கியம். சுவாமிஜி இந்த உடற்பயிற்சி மட்டும் கொடுக்கலைங்க, அந்த மனசுக்கு தியானம் கொடுத்து அகத்தாய் பயிற்சிகள் கொடுத்து பெரிய கான்செப்ட் 5 அளவு முறை கிளீனான கையில கொடுத்துருக்காரு. அதை நம்ம விட்டுட்டோங்க. விட்டாச்சுன்னா கல்யாண வீட்டுக்கு போனா ஒரு விஷயம் தெரியுமா, தீபாவளி முடிச்சு இப்பதான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். தீபாவளி இன்னைக்கு நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணலீங்க. ஏன்னா கேட்டா லீவுன்றாங்க. சாப்பாடு ஸ்வீட் எல்லாம் கொஞ்சம் டபுள் மடங்கா போயிருக்குது. இந்த லீவு நல்ல எக்ஸசைஸ் வேணும். மனம் பாருங்க, நம்மளை எப்படி ஏமாத்துறது ரெடியா இருக்குதுங்க. வாழை பிடிக்கிறதுக்கு உண்டான வழி காட்டுறதா மனம். அதனாலதான் மனவளக்கலை. சுவாமிஜி உள்ள வந்தா அறிவு திருக்கோயில், மனம் அறிவா மாறிடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமேன்ட்டாரு. அப்போ அந்த தெய்வத்தன்மை நம்ம கிட்ட வரோம்னா மனம் அறிவு நிலைக்கு வரணும். அறிவு நிலைனா அலைச்சூழலை குறைக்கணும். இன்னைக்கு இன்றைய நாள் ஒரு நச்சிந்தையில் அதானே எழுதியிருக்காங்க ஐயா. இந்த மனம்ங்கிற ஒரு புதினம் அலைச்சூழலை குறைக்கத்தானே, அதுக்கு தானே ஆக்கினை. புலன் வழியே உடம்பு வழியே ஓடுனா வேகம்தான். அந்த வெறித்தனம் வந்துருங்க. இந்த இடத்துல வந்தாச்சுன்னா கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் தாண்டி தான் இங்க வர்றோம். அப்போ அது வழியா ஓடுற போது ஸ்பீடு, இங்க வர்ற போது ஸ்பீடு குறைஞ்சிரும், உள்ள போகும். அதான் அவேர்னஸ்ன்னு சொல்றாங்க. நான் யார், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுனாலே வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி இல்லையா? அப்ப எல்லா இடங்கள்லயும் ஆரோக்கியமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், எல்லா இடங்கள்லயும் இறைவனும் குருவும் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கைங்கிறது அந்த மாடா இருந்ததுன்னா, யானை கூட வச்சுக்க, எந்த விலங்கா இருந்தாலும் வச்சுட்டாலும் அந்த பிடிச்சிட்டு இருக்க போற இது அது வாழ்க்கை. அது கூடத்தான் வாழ்ந்தாகணும். கல்யாணம் பண்ணவங்களா டென்ஷன் ஆகக்கூடாது. அது கூடத்தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஆனா அந்த கயிறு தான் குரு கரெக்டா கொடுத்துருக்காருங்க. குரு அந்த இணைப்பை கரெக்டா கொடுத்துருக்காரு. இறைவனோட இந்த வாழ்க்கையை நீ இப்படி வாழுப்பா, அதானே வேதாத்திரியம். நீ இப்படி வாழணும், அதுதானே ஐந்தொழுக்க பண்பாடு. சமுதாயத்தில் இப்படி வாழணுங்கிற ஒரு கயிறு, நீ எப்படி வாழணுங்கிற 2 ஒழுக்க பண்பாடுங்கிற ஒரு கயிறு, நீங்க உலகம் முழுவதும் எப்படி வாழணுங்கிறதுக்காக, எப்படி அமையணுங்கிறதுக்காக வேதாத்திரியம்ங்கிற ஒரு கயிறு. எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு கயிறு நம்ம பிடிச்சிட்டோம்னா, ஆனா கயிறெல்லாம் அறிமுக பயிற்சியில் கொடுக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த துரியதவம் கொடுத்ததுக்கு பின்னால நிறைய பேர்த்த எங்களுக்கு பிடிக்கிற கஷ்டமா இருக்குதுங்க. அது எல்லாம் கத்துக்கிட்டோம், நீ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதுக்கு பின்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, இப்ப இன்று நல்ல வகுப்பு இன்னைக்கு ஆழியர்ல கூட ஆரம்பிச்சிருக்காங்க. வெக்கேஷனல் குரூப், பேச்சுலர், மாஸ்டர் டிகிரி எல்லாம் கூட. அதுக்குமே போராடித்தான் அனுப்ப வேண்டியதா இருக்கு. போங்க, நல்லா இருக்கும், மத்திய பல்கலைக்கழகத்திலிருந்து வருது அப்படின்னு ஒரு நல்ல கயிறு காமிக்கிறாங்க. எல்லாரும் தலைவர் ஐயால இருந்து, நிர்வாகிகள் இருந்து, இயக்குநர்கள் அத்தனை பேரும் பாடுபட்டு அந்த கயிறை எடுத்து பரிசா தங்கத்தட்டுல வச்சு கொடுக்குறாங்க. கயிறு தெரிய மாட்டேங்குது, தட்டு தான் தெரியுது. அது என்ன விலைக்கு போகும்? இல்லப்பா தங்க முலாம் பூசுனதுன்னா தான் எல்லாம் மாயை. அந்த வால் மாயைங்க. இது குரு அந்த மாயை போக்குறதுக்கு உண்டான முயற்சி நம்ம அதுல இருந்து முன்னால வரணும்.
அது வர்றதுக்கு தான் கலை இத்தனை ஞானிகளும் மகான்களும் பாடுபட்டாங்க. அருட்தந்தை பிராக்டிக்கலாவே நிறைய விஷயங்களை கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணுங்கப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். அப்போ இது ஒரு வேடிக்கையை கூட ஒரு கதையும் கூட சொல்லுவாங்க. ஒரு மறைந்த திரு தென்கட்சி சுவாமிநாதன் எப்படின்னா, இந்த தும்பும் வாளுங்கிறதுக்கு ஒருத்தர் விவசாய பூமி மக்காச்சோள கதிரு விவசாயம் பண்ணியிருக்காரு. மக்கானின்னு சொல்றாங்கல்ல, மக்காச்சோளம். அது விவசாயம் பண்ணி அது நல்ல முதிர்ந்த நிலையில நைட்டு காவலுக்கு போய் பார்க்கலான்னு போயிருக்காரு. போற போது ஒரு பசுமாடு எங்கிருந்தோ வந்துங்க நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இவரு துரத்திருக்காரு. துரத்துற போது அது ஓட ஆரம்பிச்சிருக்குது. நிஜமாவே வாழை பிடிச்சிட்டாரு. அது நந்தினியா. நந்தினின்னா யாருங்க? நந்தினா சிவன் முன்னால் இருக்கக்கூடிய வாகனம். நந்தினினா பார்வதி தேவி முன்னால் இருக்கக்கூடிய பெண்பான் வாகனம். நந்தினி, நந்தி, நந்தினி. அது நந்தினி வாழை பிடிச்சிட்டு அது நேரா பார்வதி சிவனும் ஒன்னா இருக்கிற இடத்துக்கு கைலாயமே போயிடுச்சு. இவரும் போயிட்டாரு. இவர் போனவரு எனக்கு மக்காச்சோளம் போச்சு. அதுதான் அந்த சிவ தரிசனம் இறை தரிசனம் கிடைச்சதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. கம்ப்ளைண்ட் பண்றாரு, எனக்கு இந்த மாதிரி பசுமாடு வந்து என் தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா அதுக்கு நாங்க நஷ்டீடு தர்றோம்ட்டு பார்வதி அம்மா என்ன பண்றாங்க, ஒரு பண முடிப்பு அதுல தங்க காசு போட்டு கொடுக்குறாங்க. இவரு வாங்கிட்டு கொண்டு போய் விட்டு வந்திருப்பானா, கீழே விட்டுட்டு வந்துட்டாங்க. இவரு உள்ள பைய பிரிச்சு திறந்து பாக்குறாரு. காசு தங்க காசு கொஞ்சம் மங்களா இருக்குதுங்க. செப்பு சேர்ந்தா தான் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். நம்ம மாயை தானே, செப்பு கலந்தா தான் மாயை தான் நல்லா இருக்கு. ஒரிஜினல் தங்கம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும், ஓல்டு கோல்டுன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு டவுட் வந்துருச்சு. பாரு, ஒரிஜினல் தங்கமா, இவங்க ஏதாவது நம்மளை ஏமாத்துறாங்களா? எதுக்கும் இவருடைய நண்பர் வந்து நகை வேலை செய்யறவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு காசை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் பார்த்து, ஏப்பா இது நிஜமான தங்கமானு பாருங்கிறார். அவர் இந்த உரைச்சு பார்க்குற பாருங்க, பித்தாலையை யாரும் உரைக்க மாட்டாங்க, செம்பை யாரும் உரைச்சு பார்க்க மாட்டாங்க, நீங்க அலுமினியத்தை கூட உரைச்சு பார்க்க மாட்டாங்க, தங்கத்தை தான் உரைப்பாங்க. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்க தங்கமா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, உங்களை உரைச்சு தான் பார்ப்பாங்க. உரைக்கிற கல்ல நீங்க அந்த வலியை தாங்கிட்டீங்கன்னா நீங்க நிரூபணம் ஆயிடுவீங்க, நான் ஒரிஜினல் அப்படின்னு, நான் தங்கம்னு. ஆனா நிறைய பேர் அந்த உரைக்கிற இடத்துல மறுபடியும் விட்டு பயந்து போயிடுறோம், நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம வாழை பிடிக்கக்கூடாது, உரை பார்ப்போம் அப்படின்னு. அவரு உரைச்சு பார்த்துட்டு, போப்பா நாளைக்கு வந்து சாயந்தரவா நான் சொல்றேன்னு இருக்காரு. அவருக்கு உரைச்சோடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரிஜினல். இது நான் எதுக்கும் இதெல்லாம் வெப்பமெல்லாம் காமிச்சு உங்களுக்கு உரைச்சு பார்த்து சொல்றேன்ட்டு சொல்லிட்டாரு. அப்புறம் சாயந்தரம் வந்து இவர் வீட்டுக்கு வந்து சொல்றாரு, இது உண்மையான தங்கம் இல்லை, உண்மையான தங்கம் தான். அவரு வந்து வச்சுக்கிட்டாரு, அதனால வேஸ்ட்னு இவருக்கு எச்சா கோபம் வந்துருச்சுங்க. ஓஹோ இப்படி நடக்குதா வேலை அப்படின்னு சொல்லிட்டுங்க, அடுத்த நாளும் இரவுல போய் இவர் வயல்ல உட்காந்துருக்காரு. வரல. அடுத்த நாள் ஏதோ அமாவாசைனால நந்தினி வந்துட்டாங்க மறுபடியும். இவர் தோட்டத்து மக்காச்சோளம் நல்லா இருக்கும் வந்துட்டாரு. வந்த உடனேயே இவர் போய் டக்குன்னு துரத்திட்டு போய் வாழை பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சோடனே மேல பறந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா முதல்ல பறந்த மாதிரி இல்லை, இவர் கால் பயங்கர வெயிட்டு. இவருனாலே செமக்கவே முடியல. என்னடா வெயிட்னா, இவர் காலை பிடிச்சி ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான். அது யாருன்னு பார்த்தா அந்த வேலை செய்யறவர் இவருடைய நண்பர். அப்புறம்தான் கீழே குமிஞ்சு பார்த்துட்டு, ஏன்டா என் காலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறேன்னா, அப்புறம் அவர் சொன்னாராம், டேய் இல்லடா இது ஒரிஜினல் தங்கம் தான்டா, உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் தான் உன் காலை பிடிச்சி வந்துட்டு இருக்கிற அப்படின்னு. அப்படியா, சரி வா 2 பேரும் போலான்னு. போற வழியில இந்த நகை வேலை செய்யறவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. வாழை பிடிக்கிறாரு பாருங்க, அவரே வாழை பிடிச்சிருக்காரு, இவர் காலை பிடிச்சி இவர் தொங்கிட்டு இருக்காரு. சரி சிரமத்தோட போயிருவோம்டா அப்படின்னு. ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம் கேட்கிறாரு. என்ன சந்தேகம்னா, ஏண்டா எவ்வளவுடா உங்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க தங்க காசுன்னு. இவரு கைய வாழை பிடிச்சிட்டு இருந்த எடுத்து இவ்வளவுன்ட்டார். முடிஞ்சுதா? 2 பேரும் கீழே விழுந்துங்க. அதான் பேராசை பெரு நஷ்டம். முதல்லயே கொடுத்தது ஷேர் பண்ணி, இல்லப்பா அது 2 காசு கிடைச்சது, நீ ஒண்ணு வச்சுக்கோ நான் ஒண்ணு வச்சுக்கிறேன்னா பகுத்துண்டு
பல்லுயிர் ஓம்புதல்னு போயிடும், நஷ்டஈடும் கிடைச்சிருச்சு, வாழ்க்கை நல்லா இருக்குதுங்க. ஆனாலும் நம்ம அதை விட்டுட்டு வாழை பிடிச்சா 2 பேர்த்துக்கு உசுரே போயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? இப்படித்தாங்க நம்ம எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் இவ்வளவுதான் பிரச்சனைகள் மூலமாக அது சுவாமிஜி சொல்றாங்க இல்லையா, பிரச்சனைகளை சந்திக்கின்ற போதிய மனோபலம் இல்லாம போயிடுறதுக்கு காரணமே இதெல்லாம் தாங்க. வாழை பிடிச்சிட்டு தனியும் மண்டையில ஓடிட்டே இருக்கும். பிரச்சனைகள் பூராமே மண்டையில ஒவ்வொன்றா ஓடிட்டு இருக்குங்க. நம்ம அன்னைக்கு இப்படி மிஸ் பண்ணிட்டோம், அந்த இடத்த பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. உண்மை சொன்னா எனக்கு ஆகுதுங்க. வேளம்பாளைய அறிவித்திருக்கோயில் ஆரம்பத்துல பொறுப்பாசிரியரா இருக்கிற போது ஒரு 18 வருடங்களுக்கு முன்னால அப்போ ஒருத்தர் இந்தாங்கய்யா நீங்க இங்கேயே இருக்கீங்க, ஒரு இடம் வச்சுக்கங்கன்னாங்க. நான் வேண்டான்ட்டேன். இல்லைங்கய்யா நான் வாடகை கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு. அவர் கம்மியா கூட கொடுக்குறேன். இப்ப இந்த இடம் எவ்வளவோ போகுது, இருந்தாலும் எனக்கு பார்த்து அடாடா அன்னைக்கு வாங்கியிருக்கா பாலுங்க, தும்ப விட்டுட்டுமல்ல, நீ வாழை பிடிச்சி என்ன பெரிய வேண்டாம், இன்னைக்கு சுவாமிஜி அருளால நல்லா இருக்கும், எந்த குறையும் இல்லை, ஆனந்தமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கார், குரு சரியாக வழி நடத்துறாருங்கிற ஒரு தெளிவு இருந்துச்சுங்க. அது வந்ததுனால வாழ்க்கை இனிமையா இருக்குது. நண்பர்களே, யாருக்கும் நம்ம வாழை பிடிச்சிட்டேங்கிற குற்ற உணர்வு வேண்டாம். கில்ட்டி ஃபீலிங் அது நிறைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் குற்றத்துக்கு தான் போகணும். மலையே தான் போய் பிடிப்போம், கண்ணு கயிறுக்கு போகவே போக. ஒவ்வொன்னா விட்டுட்டுங்க, கயிறு எங்க, எது ஆணி வேர் எங்க, அது எதைய பிடிச்சா நமக்கு இது சரியா வாழ்க்கைங்கிறது வழிகாட்டியாக அமையும். அது குரு காட்டிய தத்துவங்கள் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காரு. ஏதாவது ஒண்ணு ஐயா மாதிரிதானே சொல்றாங்க, அதையும் நம்ம கடைபிடிச்சு ஒரு கயிறு, இது இனிமேல அங்கலாப்பு வேண்டாம், நாம யாரையும் பார்த்து. ஏன்னா அப்புறம் ஆண்களுக்கு தள்ளி போடுதல், பெண்களுக்கு அங்கலாப்பு, நம்ம பிரிச்சோம்னா அப்படி இருக்குங்க. பெண்களுக்கு அங்கலாப்பு இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னா ஆண்களை நம்பினதுதான். பெண்மை தாலி கட்டையில அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இவர் இப்படி பார்த்துக்கணும், மாமியார் இப்படி பார்த்துக்கணும், மாமனார் என் குடும்பத்தை இப்படி பார்த்துக்கணும், டோட்டலா விட்டுட்டு வரும்போது இங்க எல்லாம் ஏருக்கு மாறா இருந்தா அவங்க ஏமாற்றம் தானே. ஒரு நாளாவது நான் நினைச்சது நடந்ததுதான் ஏமாற்றம். ஆண்களுக்கும் என்னன்னா தள்ளி போடுதல், நிறைய விஷயங்களை தள்ளி போடுற போது வால் சேர்ந்துக்குங்க. அப்ப நிமித்தவே முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. வால்ங்கிறது அவ்வளவு ஒரு பிரச்சனை. தள்ளி போட போட அதுக்கு என்ன காரணம்னா ஒரு விஷயங்க, நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு நிறைய நேரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லைங்க, there is no tomorrow. நாளை என்பது நிச்சயம் இல்லை, நேரமும் இல்லைங்க. இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது. எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், எவ்வளவோ வயசாகி தாண்டி தாண்டி போயிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், தள்ளி போடுறவங்க எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலான்னு. நாளைங்கிறது இல்லையே. அப்ப அது வாழை மாறி நிற்குமில்ல, கயிறு போயிடுச்சுமில்ல, காலம் அவ்வளவு வேகமா தள்ளிட்டு போயிருங்க. அதான் சிவன் கோயில்கள் எல்லாம் கால பைரவன் வெளியே வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு, இல்லைன்னா வாகனமே நாய் தான் கடிச்சு போடும் காலம். சுவாமிஜி இறைநிலையினுடைய தன்மைகள்ல ஒன்று காலம்ங்கிறார்ல, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, இந்த மூன்றை விட காலம்ங்கிறது இவ்வளவு பெரியது. இந்த காலத்தை உணர்ந்துடுங்கிறாருல்ல ஐயா. கடமையை காலத்தால் செய்திடு, உடம்புக்கும் நல்லா இருக்கும், உள்ளமும் தூய்மை பெறுங்கிறாருல்ல. அந்த நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணி கயிறை பிடிச்சதுனால இனி என்ன பிரயோஜனம்? விரக்தியிலேயே நம்ம காலத்தை ஓட்ட வேண்டியதா போயிடும். அதுக்கு எல்லாமே காரணம் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற இதை நம்ம இது பிடிக்கலாமா வேண்டாமா, இது நல்ல விஷயம், நம்ம பிடிச்சு இதன்படி வேதாத்திரியம் அருமையான விஷயம். அதான் நிறைய பேர் எங்கூட வந்தவங்க எங்கேயோ பிரிஞ்சு போனாங்க, நாங்க போகவே இல்லை. இது தெளிவா இருக்கு. இதுக்கு மேல இதை படிக்கிறதுக்கு இந்த ஆயுசு போராது. என்னென்னமோ அத்தனை விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காங்க. இதையே நம்ம கடைபிடிக்கிறதுக்கே பத்தாது, இனி மேற்கொண்டு இன்னொன்னு போய் அதுவும் இப்ப யூடியூப்காரன் விட மாட்டாங்க. எத்தனை தாங்க வாழை பிடிக்கிறதுக்கு யூடியூப்காரனுக்கு பண்ற பழி கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணு, அந்த எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு எங்க வீட்டமாவே அதை பண்ணுங்க, இதை விட வரும், இது நல்லா இருக்குது. 2 நாள் பண்ணி நல்லா பிடிச்சிருச்சுங்க. அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணதுக்கு பின்னாலதான் சரியாச்சு. நமக்கு எதுங்க அந்த விஷப்பரிச்சு இல்லை, நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா இதுதாங்க கயிறு, பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இதுல சந்தேகமே படக்கூடாது. 2வது நீங்க வேற பிடிச்சீங்கன்னா அதுல நீங்க இதுக்கே இத்தனை வருஷம் ஆகுது, நல்லா இருக்குதுன்னு தெரியுது. அதை விட்டுட்டு இன்னொன்னு போய் படிச்சீங்கன்னா அதான் பேராசை. அதான் ஜம்பிங் சொல்றாங்களே, ஜம்பிங் மங்கீஸ் அப்படின்னு. அதான் பெரியவங்க மனம் ஒரு குரங்கு அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதை ஜம்ப் ஆயிடும். அது நல்லா இருக்கும் போல் இருக்கு, இது நல்லா இருக்கும் போல் இருக்கு, இதை பண்ண என்ன நோயின்னு மட்டும் யாராவது ஒண்ணு சொல்லி பாருங்க. பொதுவான இடத்துல ஆளுக்கு ஒரு மருத்துவம் சொல்லுவாங்க, யாரும் டாக்டர்கிட்ட போன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களே டாக்டர் ஆகி இத்தனை சொல்லி யூடியூப் பாரு, கல்யாண வீடுகளே நான் அப்படியே வாட்ச் பண்ணிட்டு இருப்பேன்.
யார் யார் என்னென்ன பேசுறாங்க, மருத்துவமனையில என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு டாக்டர் மருத்துவம் பண்ணி இவர் ஐசியூல படுத்து பெட்டுக்கு வந்திருப்பாருங்க. பார்க்க வந்தவரு ஏதாவது 2 ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு கொடுத்துட்டு பேசாம போக வேண்டியது இல்லை. மாப்பிள்ள, நீ டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்காத, நீ நல்லா சாப்பிடு, சரியா போயிரு. அப்படி சாப்பிட்டு தான் இங்க வந்து படுத்திருக்காரு. தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சவர் தான் அவரு. இவரும் வந்துங்க அப்படி மனவளக்கலையிலேயே நிறைய பேர்த்துக்கு இது இருக்குங்க. அட இப்ப போய் என்ன பண்ண போற, நீ அதெல்லாம் வயசானா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானா புலன்கள்லாம் கட்டாயிரும். என்ன சுவாமிஜி சொல்லியிருக்காருங்கிறது தெரியாது, வாழை பிடிச்சிக்கும். இன்னுமே கேட்காதுங்க. நான் காயல்ப பயிற்சியில கூட ஒருத்தர் வந்து 2 மணி நேரம் விளக்கம் கொடுத்துட்டு பயிற்சிக்கு போற போது கையை மட்டும் இப்படி பண்ணிட்டு அஸ்வினி முத்திரை என்ன பண்ண முடியும்? அப்புறம் தான் தெரியுது அவர் காது கேட்கணும். காது கேட்காது. அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் ஆசிரியர் இதெல்லாம் செஞ்சு காட்ட முடியாது, நீங்க இருந்தாலும் வாங்கய்யான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் எந்த இடத்த எப்படி பண்ணணும் அப்படின்லாம் விவரமா சொல்லி அப்புறம் அவர் பயிற்சி. வயசான இதுதான் நிலைமை. முதல்லயே கயிறு கிடைச்சிருக்குது, விட்டுறோம். விட்டுட்டா அப்புறம் அதுதான். அதனால நம்ம அந்த வாழ்க்கைங்கிறது குரு, அன்னை, தந்தை, ஆசான், அந்த 5 விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஐங்குறவர் வழிபாடுன்னு ஐயா சொல்லுவார் இல்லையா. மாதா, பிதா, குரு, தெய்வம், அரசு, இதெல்லாம் வந்து நம்மள சரியான கயிறை காமிச்சிருக்காங்க. மருத்துவங்கிற இதுல செலவு வச்சு நோய் தணிக்கும், அதுதான். அதனால அதன்படியாக வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வதுங்கிறது மிகச்சிறந்த இது. எல்லாத்துக்குமே எல்லா விஷயங்களுக்கும் கயிறு ரெடியா இருக்குங்க, அதை பிடிச்சிட்டு நடக்கணும். ஆனா இல்ல, அதை நம்ம தள்ளி போட்டாலோ, ஆத்திரப்பட்டாலோ, அங்கலாப்பட்டாலோ, ஸ்டீவ் சாப்ஸ் தானே சொன்னாரு, நமக்கு இருக்கிற டைம் கொஞ்சம், இந்த டைமை நீங்க வாழாம அடுத்தவங்களை மாற வாழ்ந்து இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளவு அழகா சொல்லி போனார் பாருங்க ஜாப்ஸ், மிஸ்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அடுத்தவங்களை மாற கம்பேர் பண்றதுங்கிறது வாழ்த்தான். இப்ப இந்த கம்பேரிசன்ங்கிறது எக்கச்சக்கமா போயிடுச்சு, கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, இது ஓவரா இருக்கு. அதனால அந்த மகிழ்ச்சிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இந்த கயிறு கொடுத்துருக்காருங்க. பேரின்பம்ங்கிற கயிறு கொடுத்துருக்காரு. விட்டு கொடுத்தல்ங்கிறது எல்லாம் நல்ல கயிறு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் விட்டுட்டுங்க எகென்ஸ்டா அதுக்கு உண்டான மாற்று இதுதான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ முதல்ல அதுல இருந்து விலகி வந்துட்டுங்க, எந்த இடத்துல நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம், எனக்கு என்ன தேவை, நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா அடுத்தவங்க என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்களா, அது கொடுமைங்க. அடுத்தவங்க தீர்ந்தா புருஷன் பொண்டாட்டி ஓகே, அதெல்லாம் இல்லை. அது வந்து வாழ்க வளமுடன். தான் இருக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி நல்லது கெட்டது நம்ம பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் வாழை பிடிச்சிட்டு இருந்தா என்ன? இன்றைய பள்ளிகள்லயும் கல்லூரிகளையும் அதுதான் நம்ம வகுப்பெடுக்க போயில பாக்குறோம். எப்படியாவது சாந்தி தேவம் கொடுத்துருங்கன்னா, பள்ளிகள்ல ஒரு பள்ளியில போய் நானே அந்த உலக நல வாழ்த்து பாட சொன்னதுக்கு பின்னால அந்த எல்லாமே அந்த இன் விகுதியில தான் முடியும். நம்ம ஐயா ஓ அந்த இன் விகுதியில உலகமெல்லாம் பருவமழை முத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், அந்த இம்ல நிறைவு இதுல முடிப்பாங்க. அதே பசங்கள்லாம் டும் டும் டும்னு அழுத்தமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கூட வந்த சகோதரி அவங்களுக்கு பயங்கரது, ஐயா இப்படியே தான் ஐயா 4 நாளா பாடிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு. அப்புறம் அதனால நீங்க பாட வேண்டாம், படிங்க இனிமேல, உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம், அப்படி படிச்சுங்க பசங்களுக்கு. அப்ப அவனுக்கு புரியவும் செய்யாது. ஏன்னா பாடம் படிக்கிற மாதிரி வேகமா இப்படி படிச்சிட்டீங்கன்னா அதை நம்ம படிக்க வேண்டியது இது ஏதோ புரிஞ்சவனையும் புரியட்டும், அப்படி மெல்ல மெல்லத்தான் நம்ம மாத்தணும். அவங்களையும் வந்து கட்டாயப்படுத்தி இது பண்ணிடுறேன். ஏன்னா அவங்க சூழ்நிலையும் கவனிச்சு பார்த்தா அப்பா அப்படி அம்மா அப்படி இது அப்படி எல்லாருமே பிரச்சனையா இருக்காங்க, எல்லாம் கயிறை விட்டுட்டாங்க, வாழை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. மாணவர்கள் இருந்து இல்லத்தரசிகள் இருந்து பொருளாதார மேதைகள் வரைக்கும் எல்லா தளங்களையும் வகுப்படுத்தி பார்த்தாச்சுங்க. அத்தனை பேரும் பெரிய நிறுவனங்கள்லாம் கூட ஒரு ரிசார்ட்டை கூட்டிட்டு போய் ஐயா விளக்கம் சொல்லுங்கிறாங்க. அங்க பார்த்தாலும் விளக்கம் எப்ப சாப்பாடுங்கிறான். இருங்க, காலையில 6 மணிக்கு டிஃபன் எத்தனை மணிக்குன்னு கேட்டா நம்ம அது யோகாசனங்கள், மனவளக்கலை பயிற்சி முறைகள், என்னென்ன ஃப்ளோஸ் இருக்குது இப்படிங்கிறது விளக்கம் சொல்றதுக்குள்ளார மாப்பிள்ள டிஃபன் எத்தனை மணிக்குன்னா நம்மளையும் கிளப்பி விடுறாங்க. வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறாங்க, இன்னும் கிளம்பி இருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து வாழை பிடிக்கிறக்கே ரெடியா இருக்கு. முடிச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஏதாவது போடுவாங்க, சாப்பிட்டுருவோம். நம்ம அந்த சூழ்நிலையை ரசிப்போம். இன்னொரு விஷயங்க, எல்லாருமே வந்து இந்த வாழை பிடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கை பயணம் இனிமையெல்லாம் போயிடுதுங்க.
நம்ம போக வேண்டிய இடம் எப்படியும் போய் சேர்றோமோ இல்லையோ. ஒரு சமயத்துல இன்னொரு விஷயம் படிச்சேன். ஒரு எழுத்தாளர்களுடைய கோட்டு நல்லா எழுதியிருந்தாங்க. இலக்கு முக்கியம் இல்லைங்கய்யா, போய் சேர வேண்டிய இலக்கு முக்கியம் இல்லை, பயணம் இனிமையானது. ஓஷோ அதான் சொல்றாங்க. பயணம் நம்ம வாழ்க்கை வந்து இனிமையா பயணிச்சுட்டு போப்பா. அந்த பயணம் இனிமையா இருந்ததுன்னா இலக்கு தன்னை போல வந்து சேரும். நம்ம இலக்க நினைச்சிட்டு இங்க வேகமா வெறியா ஓடிட்டு இருந்ததுன்னா இந்த இனிமைங்கிறது கெட்டுரும். அதைத்தான் ஐயா சொல்லுவாங்க, இனிமை காத்தல். அது என்னங்க பாருங்க, அந்த கயிறு அழகா இந்த இடத்துல கனெக்ட் ஆகும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிமை காத்தல் எதுங்க? உடலுக்கும் மனதிற்கும். மனம் வந்து நம்மளை ஏமாத்த பார்க்கும், வேண்டாம், இல்ல வேண்டாம், மனமே தனித்திரு. பட்டினத்தடிகள் அதானே சொன்னார். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு நன்றென்றிரு நமக்கிட்டபடி நாமேயாம், மனமே உமக்கு நாமிடும் கட்டளை இதுவேயாம். எவ்வளவு அழகா சொன்னாருங்க. அதனால உடலுக்கும் மனதிற்கும் இனிமை. அந்த கயிறு கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது உடலுக்கும் உயிருக்கும் அதுவும் கொடுக்குறாங்க. மனதிற்கும் கொடுத்துட்டு உடலுக்கும் உயிருக்கும் இனிமை. உடம்ப நல்லா வச்சுட்டா தான் என் உயிர் தங்கும். மனசு நல்லா வச்சுட்டா தான் வந்து இந்த உடம்பு வந்து பதட்டம் இல்லாம இருக்கும். ரெண்டாவது தனக்கும் சமுதாயத்திற்கும் வெளியே போற போது நாகரீகமா ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கையாளக்கூடிய பக்குவத்தை இறைவா குருவே. அது சஷ்டி கவசத்திலையும் வருது. இப்ப நிறைய பேர் இப்ப சஷ்டி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஒரே வார்த்தை கந்தர் சஷ்டி கவசத்துல பாலதேவராயன் ஐயா எழுதுனது தானே. அது கிளீனா மழைநீல ஏயா இத்தனை பேர் நோயாப்பட்டிருக்காங்கன்னு அங்க வந்து சென்னிமலை வந்து ஏற்றுனதான் அந்த பாடல். எல்லா பாகங்களும் நல்லா இருக்குன்னு ஒவ்வொன்றா பாடினது சுவாமிஜியா தான். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நம்ம இப்படி சங்கல்பம் எடுத்துக்கிறோம். அந்த இடத்துல ஒரு வரி வருதுங்க, நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக. எவ்வளவு அழகான கோட். நீங்க சமுதாயத்துல எப்படி வாழணுங்கிறது வந்து சுவாமிஜி சொல்றாங்கல்ல, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசினால் உள்ளொளியே தீயாகி உன்னையே எரித்து விடும். அதாங்க வாழை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப சமுதாயத்துல எப்படி வாழணும் அதுக்குண்டான இது வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால சிறப்பான வாழ்க்கைங்க. இனிமை காத்தல் வந்து தனக்கும் சமுதாயத்திற்கும். அடுத்தது தனக்கும் இயற்கைக்கும். இயற்கையில் அந்த பயணத்துல எத்தனை இயற்கைங்க, எத்தனை ரசிப்புத்தன்மை. ஒரு அணில் அதை எப்படி எடுத்து அப்படியே பொறிச்சு சாப்பிடுதுங்க. ஒரு பல்லு எப்படி மூவ்மெண்ட் பண்ணிக்குதுங்க. ஒரு மயில் கழுத்து திரும்பினா ஒரு கலர், நேரா இருந்தா ஒரு கலர். இயற்கையில அத்தனை ரசிப்பு, அத்தனை ரசிப்பு. சின்ன குழந்தைகள் இருந்து அதனுடைய எல்லாமே ரசிப்பு. அப்ப பயணம் இனிமையா இருக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. இலக்கா பயணமாங்கிறத தலைப்பு கொடுக்கலான்றதான. அதுக்கு காரணம் என்னன்னா அடுத்ததுல கூட அப்படி பார்ப்போம். இலக்கு முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் பயணம். அது இனிமையா இருக்கணும். அதுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கயிறை பிடிச்சு பயணம் மேற்கொள்ளணும். அது தவற விட்டுட்டு வாழை பிடிச்சிருந்தா பயணம் கடுமையா இருக்க சிரமமாயிரும். அதுக்கு அருட்தந்தையினுடைய பயிற்சி முறைகள் மிகச்சிறந்தவை, மிகச்சிறந்தவை. பெஸ்ட் கிடையாதுங்க. நாங்க வகுப்புல எல்லாம் கேட்போம், டு யூ வாண்ட் பெட்டர் சொல்றாங்க மேனேஜ்மெண்ட் கிளாஸஸ். நோ 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 நோ, we don't want better. Then what do you want? Do you want good? Yeah, yes, but we don't want good, we want better than good. அப்ப do you want better? No 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 no, we want very good. அப்படின்னா அது no no, we don't want very good. What do you want? We want best அப்படிம்பாங்க. எங்களுக்கு பெஸ்டா வேணும்பாங்க, பெஸ்டா பண்ணி கொடுங்க சொல்றோம் இல்லையா, பெஸ்ட். அதுவுமே ஒருத்தர் அடிச்சு நொறுக்குனாருங்க. டு யூ வாண்ட் பெஸ்ட்? நோ, வி டோன்ட் வாண்ட் பெஸ்ட். பட் தென் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொன்னாருங்க. வி வாண்ட் தி பெஸ்ட். பாருங்க, சிறந்ததில் தனித்துவமான சிறந்தது தி பெஸ்ட். அதான் மனவளக்கலை. நம்மளதாங்க தி பெஸ்ட். உலகத்துல எதுவுமே இல்லை. இதை பயன்படுத்தி நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா இனிமையான பயணத்தை மேற்கொள்ளலாம். வாழ்க்கை பயணம் சுகமா இருக்குங்க, சுமைகளும் சுகமா மாறும். அப்ப துன்ப விட்டுறாதீங்க, மனவளக்கலை விட்டுறாதீங்க, குடும்பத்தை விட்டுறாதீங்க. நல்ல தொழில் எது செய்யறதோ அதான் கடவுள் கொடுத்த ஒரு அனுகிரகம். அருமையா பிடிச்சுங்க. விட்டுட்டா வாழை பிடிச்சிட்டோம்னா பயணம் கடினமா மாறிடும். எல்லாரும் இதுகாரம் செவிப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் நன்றியும், இயக்குநரகத்துக்கு ஒரு நன்றியும், தலைவரையாக்கு ஒரு நன்றியும். எப்பேற்பட்ட ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இதுக்கு உழைத்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் செவிமடுத்த அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வாழ்க. தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அட்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு
முதலாவது அன்பராக டி.எஸ். ராஜாராமன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்வுமுடன் ராஜாராம் சார், சொல்லுங்க. ராஜாராமன், சென்னை புறாநகர்ல பேசுறியா? சொல்லுங்க ஐயா. ஒரு துரதிருஷ்டம்னா, இன்னைக்கு என்னுடைய நெட் எல்லாம் சரியா வேலை செய்யல. இன்னைக்கு அப்படியா? கேட்க ஆரம்பிச்சேன், கொஞ்சம் சொல்லிட்டே வந்தீங்க. 11 மணிக்கு பிரியாணி நீங்க ஹாஸ்பிட்டல் நீங்க அதோட கட் ஆயிடுது. அதுக்கப்புறம் முடிக்கும் போது 11:45 ஆயிடுச்சு. நீங்க முடிச்சிட்டீங்க. மத்தியில என்ன சொன்னீங்கன்னு எனக்கு சரியா தெரியல. நாளை காலையில யூடியூப்ல வந்து பாத்துருங்க. தும்பும் வாழும்னு தலைப்பு பார்த்தேன். நீங்க தும்பு வாழனா, தும்புனா தாம்பகையர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா மனவளை கலையில நீங்க எதை விட்டா எதை பிடிச்சுக்கணும்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். அதான் நம்ம ஆரோக்கியத்தை கடவுள் ஒரிஜினலா கொடுத்தாரு, அதையும் பொருளாதாரத்தை தான் மெயினா சொன்னோம். அதை நம்ம கம்பேர் பண்ணி பொருளாதாரத்தை தொலைச்சுக்கிறோம், ஆரோக்கியத்தை தள்ளி போட்டும் கேர்லெஸ்ஸா இருந்து தொலைச்சுக்கிறோம், வாழை பிடிச்சிட்டு கடைசியில ஆஸ்பத்திரியே அலையிறோம். அப்படியா? அது தரன்னு இழுத்து எங்கெங்க நல்லா இது, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிட்டா கடைசி வரைக்கும் சாப்பிடணுங்கிறான். சுகருக்கு சாப்பிட்டாலும் கடைசி வரைக்கும் நல்லா ஆகாதுங்கிறாங்க. என்ன பண்றது? அதனால அப்படி போகுது. தும்பு விட்டுட்டோம் எல்லாருமே. கடவுள் குரு அந்த காளை மாடு தான் வந்து வாழ்க்கை. அந்த தாம்பு கயிறை கரெக்டா குரு பிடிச்சு கொடுத்துருக்காரு. அதன்படி நடந்தோம்னா வாழ்க்கை இனிமையா பயணம் மேற்கொள்ளலாம். இனிமை காத்தல் நல்லா இருக்கும். ஆனா அது வாழ முடியாம போறதுக்கு நம்ம அவசரத்திலையும் ஆத்திரத்திலையும் வெறுப்புலையும் வெறித்தனத்திலையும் விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இப்ப தரன்னு அது பாட்டுக்கு இழுத்துட்டு ஓடிட்டு இருக்குது. எங்க அது போற போக்குல தான் நம்ம போறோம் இல்லையா? அதே தாங்க கான்செப்ட், இனிமை காத்தல் பயணம் இனிது. அதுதான் பேசுறேன். யூடியூப்ல ஃபுல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இதுவரை சொன்னதுக்கு நன்றியா. நன்றியா. வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா. வாழ்க வளமுடன். நமக்குதான் மகரிஷி கொடுத்திருக்காருங்க ஐயா 4 விஷயங்கள். அதுதான் நம்ம மனவளக்கலையில இருக்கவங்க பின்பற்ற வேண்டிய வால் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? உடலுக்கும் மனதிற்கும் இனிமை காத்தல், உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்திற்கும் இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும். இதுதாங்க நம்ம இருக்கவங்க பிடிக்க வேண்டிய வால். ஆமா இது என்னன்னா, நம்ம அது கரெக்டான நேரத்துல பிடிக்காம கேர்லெஸ்ஸா இருந்துட்டு கடைசியில் வந்து அடி வாங்கிட்டு வந்து பிடிச்சோம்னா பரவாயில்லைங்க, இப்பயாவது நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கரெக்ட் தான். ஆமா, பெட்டர் லேட் தேன் நெவர்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி இருக்கு. வராம இருக்கிறதுக்கு வந்தது பெருசு. நன்றிகள் ஐயா. வாழ்க்கை பலாதும் பிடிச்சமே அப்படின்னு நல்லா சொன்னீங்க. நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். அடுத்ததாக அருள்நிதி இந்திராணி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இந்திராணி மேடம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் ஆச்சு உங்க பேச்சு கேட்டு. ரொம்ப சந்தோஷம். வித்தியாசமான தலைப்புகளுக்கு சொந்தக்காரர். அந்த கரெக்டா அந்த தும்பும் பாலுக்கு கரெக்டா கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க. மாடு ஒரிஜினலா மாடு பிடிக்க தெரிஞ்சவங்க தும்பத்தான் பிடிப்பாங்க. வாழை பிடிக்கிறவங்க, மாடு பிடிக்க தெரியாதவங்க வாழை பிடிப்பாங்க. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு தேவையான தலைப்பு ஐயா, அதுல ஒண்ணும் மாற்றமே இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையே இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. தும்ப பிடிக்காம வாழை பிடிச்சே வாழ தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மாணவர்கள் பள்ளிக்கூடத்துல காலேஜ்ல எல்லாம் தும்ப பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்காம வாழை பிடிச்சிக்கிட்டு திண்டாடிட்டு இருக்காங்க, தொங்கிட்டு இருக்காங்க. வாழை பிடிச்சா தொங்கத்தான் முடியுமா ஒழிய பிரயாணம் பண்ண முடியாது. தும்புதான் கையில அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கல. எல்லாரும் தொழிலதிபர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசு எல்லோருமே தும்பை பிடித்து விட்டு வாழை பிடித்து தொங்கி கொண்டிருக்கிறார். இப்ப சமீபத்துல பேப்பர்ல பார்த்தையா, மழை காலத்தை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளதுன்னு போட்டிருந்தது. ஆகா, எங்கேயோ அணை கட்டி இருக்காங்க போல இருக்கு, கால்வாய்கள் எல்லாம் தூர்வாரிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சு முழுசும் படிப்போம். ஹெட்லைனை மட்டும் படிக்காம படிச்சு பாக்குறேன், எத்தனையோ மோட்டார்கள் தயாராக இருக்கிறது தண்ணீரை இறைப்பதற்கு. அங்க நதியெல்லாம் ரொம்ப அணைக்கட்டு ரொம்ப ஊருக்குள்ள வருது. இத கொண்டு போய் எங்க போடுவாங்க? இறைக்கிறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்றான். சிரிக்கிறதா அழுவுறதான்னு தும்ப விட்டுட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆமா,
அது மாதிரி எதுவுமே வேண்டியது இல்லைங்கம்மா. அந்த மழை அதிகமான இடங்கள்ல அஹ், உங்க வீடுகள்ல வந்து மழைநீர் சேமிப்பு அமைப்புன்னு ஒண்ணு ஏற்படுத்தினா போதும். இந்த வாய்ப்பு கிடைச்சதுனால கேட்டுட்டு கிடைச்ச இருக்கிறவங்களுக்கு நான் தகவலா சொல்றேன். அந்த தண்ணீர் முழுவதும் பூமி தாய் உள்வாங்கிக்குவாங்க. உள்வாங்கிக்குவாங்க. சேமிப்பா மாறி நன்றி செலுத்துதலும் மாறிடும். அதனால நம்ம ஊர்ல இருந்து ஆமா அது பண்ணாலே அதையாவது வராது. செய்யலாம், அதையாவது வலியுறுத்தலாம். ஆமா அத்தனை பேருமே வந்து இந்த அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புகள் ஒரு இடத்துல வந்து அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி உள்ள விட்டுட்டாங்கன்னா அழகா பூமி தாய் குடிச்சுக்குவா. இது வந்து யாருக்கும் தெரியலையே. இது நம்ம சொல்றோம் எளிமைதான். மனவளக்கலை எளிமை, நம்ம எல்லாரும் எளிமை. ஆனா செயல்படுத்துறது நம்ம பாருங்களேன், வாழ்த்துவோம். எவ்வளவோ எவ்வளவு எந்தெந்த ஆன்மீக அமைப்புகள் பின்னால ஓடுறாங்க. பொக்கிஷம் மாதிரி மனவளக்கலை ஈஸியானது, எளிமையானது, அதோட பணச்செலவு பொருட்செலவு அதிகம் இல்லாதது. இதுக்கு வர்றதுக்கு எல்லாரும் யோசிக்கிறாங்க, யோசனையில இருக்காங்க. இன்னும் அங்க போவோமா இங்க போவோமாங்கிறாங்க. இதுலயே தெரியுது இல்ல, தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. அதுவே போதும் ஐயா. இந்த மாதிரியான தலைப்புகள்ல இந்த மாதிரி வித்தியாசமான வினோதமான அணுகுமுறையில நீங்க அணுகுனது ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றிமா. உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். மோட்டர் இல்லைங்கயா, ஆளுங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அப்படிலாம் கூட வந்து நம்மளுக்கு வருது. வாலண்டியர்ஸ் வந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது நான் எல்லா இடங்களையும் வலியுறுத்துறது தான். இந்த ஒரு திட்டம் அந்த அடுக்குமாடி குடியிருப்புல மழைநீர் சேமிப்பு ஆரம்பிச்சு அத்தனை தண்ணி உள்ள போயிருமா. ம். இது யாரு நம்ம சரி இன்னைக்கு மணி கட்டி இருக்கிறோம் பூனைக்கு, யார் மூலமாவது போகட்டும். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க ஐயா. செவ்வேல் ஐயா அண்ணன் கொடுத்தாச்சுங்க. கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க கிருபாநிதி அக்கா, வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? சிறப்பா இருக்கேன் ஐயா, ரொம்ப சிறப்பா இருக்கேன் நன்றி ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு நீங்க பேசையில கூட ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஜல்லிக்கட்டுல வாழை தொட்டா அவங்க அவுட்டு, கையாதான் பிடிக்கணும். ஆமா வாழை பிடிச்சா இது நல்லா இருக்க. வாழை அவுட்டு, பிடிச்சா அவங்களுக்கு பிரைஸ், அருமை இல்ல. அவுட்டு பிரைஸ் கிடையாது. அப்ப நம்மளும் வாழை அவுட்டு. அந்த நீங்க தும்புங்கிறீங்க, நாங்க மூக்கனாங்க இருப்போம் எங்க சைடு. அம்மா வாழ்க வளமுடன்மா. நெட்வொர்க் ஏதோ கரகரன்னு கேக்குது. வாழ்க வளமுடன். அங்கிட்டு ஃபேன் போட்டிருக்கேன். இப்ப கேக்குதாம்மா? இப்ப கேக்குது. கேக்குது. ஆமா, அதாவது ஜல்லிக்கட்டுல சொல்லுவாங்க, நீ வாழை தொட்டுட்டா அவுட் அப்படின்னு. ஜல்லிக்கட்டு பார்க்கையில தெரியும். வாழ்க வளமுடன் ஐயா. புது தகவல். ஆமாமா, நீங்க கவனிங்களே, ஜல்லிக்கட்டு போது சொல்லுவாங்க வாழை தொட்டுட்டா அவுட் அவுட்னு. ஆமா, பிடி மாடு காலேஜ் இந்திராணி அம்மா சொன்ன மாதிரி தலைப்பே வித்தியாசமானது. ஆனா ஐயா, இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு, எங்க ஊர்ல ஒரு கேஸ்ட் இருக்காங்க, அவங்க தும்புனே ஒரு தாலி போடுவாங்க, நீளமா இருக்கும். அது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சில பேர் காதுலயும் போட்டிருப்பாங்க, கழுத்துல கேட்கலைங்கம்மா. கட்டாயிடுச்சு. ஏதோ கட்ட இல்ல இருக்காங்க, பட் ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகேங்கம்மா, அப்புறமா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வாய்ப்பு. அடுத்ததாக ராஜகோபால் ஐயா திருச்சியில இருந்து. ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க ஐயா. கவிதா கோவிந்தராஜனம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கவிதா மேடமா? ஆமா, நீங்க சொன்னது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சுங்க. தும்ப பூச்சி பிடிப்போம்ல, வாழை. அந்த மாதிரி நினைச்சேன். அப்புறம் பார்த்தா நீங்க மாடுன்னு சொன்னீங்க ஐயா. இப்ப லிவருக்கு ஃபால்ட் வருது இல்ல, கொழுப்பு, அது எதனாலுங்க? உணவுனாலீங்களா? அதான் ஃபேட். அதாவது நான் அது ஆரம்பத்தில் நான் சொன்னதை கேட்கலையா? கொஞ்சம் விவரமா தான் சொன்னேன். அதாவது இந்த இருட்டு ஒழுகுற நேரத்துல நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும், ரொம்ப லேட்டா சாப்பிடக்கூடாது. அது ஃபேட்டி லிவரா மாறுறதுக்கு மெயின் காரணமா இருக்கு. ஒருவேளை ராத்திரி நேரம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா
பழங்கள் சுலபமா ஜீரணிக்கக்கூடிய பழங்களை எடுத்துட்டு படுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியான புரோட்டாவோ இல்ல தோசையோ அந்த மாதிரி இந்த மாமிச உணவுகள், கொழுப்பு சத்து உணவுகள்லாம் வந்து வேண்டாங்கிறாங்க. அதனாலதான் அது ஃபேட்டி லிவர் ஆகுது அப்படின்னு. இரவு உணவு வந்து வரைக்கும் கூடுமானவரை நேரத்திலையும் சுவாமிஜியே சொல்லுவாங்களே, புஞ்சை தானியம் கஞ்சி தேங்காயோடெங்கும் வேலை முடிந்திட்ட பின்பகல் சாப்பாடு விதவிதமாய் காய்கறிகளோடு பாலை காய்ச்சி தனியாகவும் பருகிடலாம், நரம்புகளை ஊக்குவிக்கும் டீ காப்பி தேவையில்லை, மாலையில் கோதுமை மாக்கொண்டு செய்த உணவு போதும் அப்படின்னு. அந்த உணவு திட்டத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவாமிஜி சொன்னதுதான். மாவா இருந்ததுன்னா சீக்கிரம் ஜீரணமாயிருன்னு அர்த்தம், லேட் ஆகும்னு சுவாமிஜி அதை நல்லா சொல்லியிருக்காங்க. அது சொல்லாம பார்த்தேன், சரி அடுத்ததுல சொல்லிக்குவோம் அப்படின்ட்டு நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க ஹெவியான உணவு நைட்டு சில பேர்த்துக்கு சாப்பிடலன்னா தூக்கம் வராது கவிதா மேடம். அப்ப பழங்களை ஏதாவது கொஞ்சம் எடுத்துட்டு எளிமையான இது சாப்பிட்டு படுக்கணும். நிறைய எங்களுக்கு வரலைங்கய்யா நெட் ப்ராப்ளம். நீங்க அந்த இது காயின்ஸ பத்தி சொல்லும் போது கூட எங்களுக்கு வரல. அதுக்கப்புறம் நாங்க இதுல கேட்டுக்கிறோம். யூடியூப்ல நாளைக்கு வந்துடும். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிகளம்மா. அடுத்ததாக செவ்வலையா இருக்கீங்களா லைன்ல? உங்களுக்கு 100 கொடுக்குறேங்கய்யா. ஓகே. IQ 0025Z5 ஐயா, ஐயா வாழ்க வளமுங்க ஐயா. பேரை சொல்லிட்டு நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்களா? ஐயா நான் கோயம்புத்தூருங்க ஐயா. கண்ணம்மாள். கண்ணம்மாள் எப்படி மாறி மாறி வரணும் தெரியலைங்க. கண்ணம்மாள் தான் போட்டிருந்தேன், திருப்பி என்னமோ நீங்க உங்க கேள்வி கேட்கலாங்கம்மா. சொல்லுங்கம்மா கண்ணம்மா மேடம். வாழ்க வளமுடன். ஹலோ. ஏதோ மறுபடியும் கட்டா எடுத்துக்கொள்ள. அடுத்தது சபரி சுந்தரவடிவேலையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். சபரீஷ் மெல்பர்னா இந்தியாவா? ஐயா மெல்பர்ன்ல தான் இருக்குங்க ஐயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்குங்க ஐயா. ரொம்ப எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ஒரே ஒரு கேள்வி. இப்போ கரண்ட் இஷ்யூ எடுத்துட்டோம்னா, ரொம்ப அறிவுள்ள மனிதர்கள், இந்தியர்கள் வந்து ரொம்ப திறமையா இருக்காங்க, அறிவார்களா இருக்காங்க. இப்போ நிறைய இஷ்யூஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணாங்கல்ல, இப்போ எப்படி தூர்வாரல அதை பத்தி எல்லாம் பேசும்போது, ஆனா உலகம் முழுவதும் வந்து இந்தியர்களை வந்து ஒரு வெறுக்கிறாங்க ஐயா. அதாவது அதிகமா வெறுக்கப்பட்ட இனம் யூதர்கள்னு நம்ம கேள்வி படிச்சிருக்கோம் இதுல. ஆனா அதுக்கப்புறமே இப்ப இந்தியர்களா தான் இருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து பொலிட்டீஷியன்ஸ் பண்றதுனால உலகம் முழுவதும் இருக்கா, இல்ல இது நம்ம இதுக்கு என்னதான் தீர்வுன்னு ஒரு கேட்கணும் தோணுச்சு. வெளிநாட்டுல இருக்கிறதுனால அதை நீங்க சந்திக்கக்கூடிய இடத்துல வேற இருக்கீங்க. ஆமாங்க ஐயா. 2 விஷயம் சபரீஷ். நம்ம அறிவை அவங்க ஏத்துக்க முடியல. ஒண்ணு, அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியல, பொறுக்க முடியாம பொறாமையா மாறி அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஒரு காரணம். நம்ம அறிவு வந்து அந்த அளவுக்கு அந்த சூட்சும நமக்கு அதிகம், சீக்கிரம் ஒரு வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆற்றல் அதிகம், அது பொறுக்க முடியல. 2வது நீங்க சொன்ன காரணமே தான், நம்ம அரசியல் தலைவர்கள் வந்து ஊழல்ல மலிந்து இருக்கனால. மக்கள் நல்லவர்கள், அங்க நீங்கெல்லாம் நல்லவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. மக்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், வெளிநாடு கலாச்சாரம், நாங்க எப்படி வேணாலும் இருப்போம், என் தலைவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு பில் கிளின்டனை கூட அவங்க சந்தி சிரிக்க வச்சுட்டாங்க இல்லையா? அதனால அப்படி அமெரிக்காவாகட்டும் உங்க நாடாகட்டும் எல்லாமே. ஆனா இங்க வந்து மக்கள் மிகச்சிறந்தவர்கள், ஆனா சரியானவர்களை தேர்ந்தெடுக்காது தான். சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்றாங்க, சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல வந்து நல்லாட்சி முறைங்கிற ஒரு தலைப்புல, அந்த இதுல ஜனநாயகத்தின் மேன்மை நல்லாட்சி முறைங்கிற ஒரு தலைப்புல வந்து அழகா நற்பண்புகள்ங்கிறதுல சொல்றாரு. நீங்க நல்ல தலைவர்களை நம்ம என்னன்னா சார்பு நிலை எடுத்துட்டு, உதாரணத்துக்கு நான் இந்த கட்சியை சார்ந்தவன், நான் அந்த கட்சியை சார்ந்தவன், அவங்க என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இவங்களுக்கு தான் என் தலைமுறையே ஓட்டளிப்போம் அப்படிங்கிறது சார்பு நிலை. மத்திய அரசு எனக்கு பிடிக்காது, மாநில அரசு பிடிக்காதுங்கிறதெல்லாம் சார்பு நிலை. அதெல்லாம் இல்லாம நல்லவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை வர்ற போது அந்த உலக அரங்குல நம்மளது பேரு மேல வந்துடும். அந்த பொறாமைக்கு என்னன்னா, நம்ம அவங்க கலாச்சாரத்தை கொஞ்சம் கடைபிடிக்க பழகிக்கணும். அவங்களுடைய இதை வந்துங்க அவங்களோட ஒத்து இது பண்ணணும். நம்ம தனியா ரொம்ப சிக்கனமாகவும் இருந்துட்டு தப்பா எடுத்துக்க வேண்டாம் சபரீஷ்.
இல்லைங்க இல்லைங்க. அதனால அப்படி இருந்து அவங்களுக்கு இருக்கிற போது அவங்களுக்கு ஒரு பொறுக்க முடியாத மனோபாவம் வர்றது அந்த வெறுப்பின் வெளிப்பாடாகவும் வருது. நம்மளும் கரெக்டா இருந்து நம்ம தலைவர்கள் இனிமேல் நல்லவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அது காலத்தால வருங்கய்யா. இப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு, எனக்கும் வந்துருச்சு, இப்போ அக்காவுக்கும் அவங்க கம்பேரிங் பண்றவங்களுக்கு அது வந்துருச்சு. ஆனா சிறிய அளவு, பெரிய அளவுல இது வர்ற போது இது காலத்தால மாற்றம் வரும். கண்டிப்பா அது நம்ம நல்லா இருப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிமா. வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சாட் பாக்ஸ்ல கால பைரவர் அது வந்து கரெக்ட் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒருத்தங்க. கால பைரவரா? சொன்னீங்கல்ல. ஆமா, கரெக்ட். கால ஆமாமா. ஏன்னா கடிச்சு போடுவார்ல காலத்தை வேஸ்ட் பண்ணா. அதனாலதான் அவங்க பெரியவங்க சரியா வச்சிருக்காங்க. சிவன் கோயில்ல வெளியேற வழியில ஜலமூலையில தான் அந்த கால பைரவரை வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல நீங்க உள்ள போனோன்னே பஞ்சபூதங்கள் விநாயகர், அப்புறம் வந்து சிவன், அப்புறம் வந்து அந்த சிவனுடைய மறு அவதாரம் வந்து துர்காய், அப்புறம் வந்து பராசக்தி, அப்புறம் அது முகம் மனித வெளிப்பாடு ஆறுமுகன், அப்புறம் பஞ்சபூதங்க நவகிரகங்கள் இருக்கும். இவர் ராகு தேவ சனி கூட தனியா வச்சிருப்பாங்க. வெளிவரையில கால பைரவர்னு வச்சிருப்பாங்க. அதனால அவரு கடைசியா சிவன் அதான் சொல்றாரு, பார்ப்பா நானும் அவனும் ஒண்ணுதான், என்னை சரியா பயன்படுத்திட்டுன்னா நீ வந்து கயிறு பிடிக்கிற தும்பு, சரியா பிடிக்கலைன்னா நான் வேற என்னுடைய இதே வாழை பிடிச்சிருக்கிறேன். மாட்டு வாழை பிடிச்சா கூட பிரச்சனை இல்லைங்க, காலம்ங்கிற நாய் வாழை பிடிச்ச என்ன ஆகுங்க? அதுதான் தத்துவம். நன்றிமா. நன்றிகளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சசிகலா அன்பழகம். அன்பழகன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்ங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஐயா இன்னைக்கு நல்ல கருத்துகள் சொன்னீங்க ஐயா. கேக்குதாங்க ஐயா? நல்லா கேக்குதுங்க சசிகலா. பவானி சசிகலா நினைச்சேன். சரி சரி. நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐயா. கள்ளக்குறிச்சி மாவட்டம். நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. நீங்களும் உங்களது குடும்பமும் வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாங்க ஐயா. ஆனா இப்ப இருக்கிற கால சூழல்ல சின்ன ஒரு 5வது 6வது போறதுல இருந்தே நீ என்ன ஆகணும்னு ஒரு இலக்கு வச்சுட்டு நீ படிக்கணும், நீ ஒரு இலக்குல இருக்கணும்னு சொல்றவங்க தான் அதிகம் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் வயசானவங்க கிட்டயுமே கூட நீங்க ஒரு இலக்கு வச்சுக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு இலக்கை வச்சு நீங்க வச்சிருந்தாதான் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறவங்க தான் 90% பேர் இருக்காங்க ஐயா. அது எப்படின்னு என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க ஐயா. இப்ப இன்னொரு சந்தேகம் ஐயா, அதுலயும் இந்த இப்ப படிக்கிற பசங்க வந்துங்க ஐயா, காலம் அப்படிங்கறத நீங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொன்னீங்க. அது ரொம்ப நல்ல ஒரு இதா இருந்தது. ஆனா அந்த காலம்ங்கிறத பசங்க என்ன பண்றாங்க, பிள்ளைங்க பசங்க எல்லாமே இப்போ ஒரு ட்ரெண்டா எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றேன், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அவங்க வந்து காலத்தை நிறைய விரயம் பண்றாங்களோ அப்படிங்கிறதா, இல்ல அது சரியானதான்னு எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குதுங்க ஐயா. அவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னு அதுலயே போயிடுறாங்க, அப்புறம் அதுல முடியல அப்படின்னு மறுபடியும் அதுக்கு வராங்க. அது வந்து அந்த காலம் வந்து விரைவானதா, அது வாழை பிடிக்கிறோமா தும்ப பிடிக்கிறோமா, அந்த இடத்த எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. பூமரங் திருப்பி நல்லா போட்டீங்க. சரி, நல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, சின்ன பசங்களுக்கு இலக்கு வேண்டியது இல்லை, அவங்கள ப்ரெஷர் கொடுக்காதீங்க. என்ன காரணம்னா இலக்குங்கிறது வந்து ஆழ் மனசுக்கு போனா தான் அது இலக்குங்க. மேல் மனம்ங்கிறது புலன்கள், நடுமனம்ங்கிறது மூளை, அந்த ஆழ்மனம்ங்கிறது கருமையம். கருமையத்துக்கு எப்போ போகணும்னா உயிர் வந்து கருமையத்துக்கு போகணும். அப்போ 9 10 வர்றபோது தான் பசங்களுக்கும், பிள்ளைகளுக்கு 8 9 பெண் குழந்தைகளுக்கு 8 9 வர்றபோது தான் எப்போ மூலாதாரத்துக்கு உயிர் தன் மையத்தை மாற்றி அமைக்குதோ அப்போ அது ஆழ் மனசுக்கு அது ரெக்கார்ட் ஆகும். அப்போ இலக்கு வைக்கிற போது ஆழ் மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நீங்க வச்ச இலக்கை நடுமனம் மூலமாக மேல் மனசுக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு அது முயற்சி எடுக்கும். அதுக்கு பதிலாக தான் சின்ன பசங்களை டென்ஷன் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. அவங்க வாட்டுக்கு விளையாட்டும், அவங்க வாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும். நீங்களாம் நானெல்லாம் அப்படி வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கும் அந்த பசுமை நினைவுகள், அடி வாங்கினது, கிள்ளி வச்சது, காக்கா கடி போட்டு தின்னதெல்லாம் கம்மர் கட்டு எனக்கு இன்னும் பசுமையா இருக்குங்க. அதெல்லாம் இலக்கு வச்சுட்டு ஏன்டா காக்கா கடியெல்லாம் போடுறதுன்னா வாழ்க்கையோட அந்த பயணத்தோட இனிமையை கெடுக்கிறதுக்கு உண்டான வேலை தான் அது. இன்னைக்கு மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஸ்கூல் டியூஷன் மாஸ்டர் எல்லாம் அதைத்தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் கடவுள் 2 காதை கொடுத்துருக்காரு. இந்த காது வாங்கி அந்த காதில் விட்டுருங்க.
இல்ல நம்ம எல்லாம் அப்படிதாங்க ஐயா வாழ்ந்தோம். இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு தாங்க ஐயா அந்த ஒரு கஷ்டங்கள்லாம் இருக்கு. அதனால நீங்க பாவம். அதனால அந்த கருமை எப்போ ஸ்டோர் ஆகுதோ, பெண் குழந்தைகள் பூ பெய்யட்டும். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இனிமேல் என்னமா ஆக போறேன்னா அவங்க ஆள் மனசுக்கு ரெக்கார்டு போகும். அதே மாதிரி பசங்களுக்கும் அப்படித்தான். மீசை முளைக்கட்டும், குரல் மாறட்டும், அது பருவமடைகிறதுக்கு அறிகுறியா தான். அந்த நேரத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு, தங்க நீ என்னப்பா ஆக போற, என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா அப்போ அவங்க யோசிப்பாங்க. ஆள் மனசுக்கு போகும். அது வரைக்கும் விளையாட்டா தான் இருப்பாங்க. நம்ம மடியிலேயே படுத்துருவாங்க. அவங்கள விட்டுருங்க. ரெண்டாவது வந்து இப்ப இந்த காலத்து பசங்க இன்னொரு கேள்வி கேட்டது வந்து அவசர கதியில கடைசியா நம்ம டைம் வேஸ்ட் பண்றாங்கன்னா அதுக்கு இந்த ஊடகம் பெரும் காரணமா இருக்குதுங்க. அது வந்து இப்ப இந்த மொபைல் போன் ஒன்று வந்து இப்ப நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறோம், அது பரவாயில்ல. ஆனா சிலவங்க எல்லாமே வந்து வேண்டாத விஷயத்துக்கு பயன்படுத்துற போது என்னாங்கன்னா இது நேர கொலைங்கிறது இதன் மூலமாக நிறைய நடக்குதுங்க. அது கவர்ச்சி, புலன் கவர்ச்சியும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் தியானம் தான் தேவை. அவங்க எல்லாம் பருவம் அடைஞ்சவங்க தான் இந்த தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பயிற்சி மூலமாகத்தான் வரணும். அது வந்துருச்சுன்னா கயிறு, இல்லைன்னா நான் பட்டு தெரிவாங்க, அப்போ வாலு. அதனால அவங்கள நம்ம நெருங்கின சொந்தமா இருந்தா தூங்குறதோ வாழ்த்தி விட்டுறலாம். தம்பி கயிறு பார்த்து பிடிச்சிக்குப்பா, பார்த்து பிடிச்சிக்குப்பான்னு நல்ல எண்ணத்தோட வாழ்த்துங்க, அது பாஸ் ஆயிரும். நம்ம உறவு முறைகள் நம்ம வாரிசுகளா இருந்ததுன்னா. பொதுவாக இருக்கிறவங்களை வந்து நம்ம ஒரு முறை சொல்லலாம், ரெண்டாவது முறை அது சொல்ல வேண்டாம், அவங்களே பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது பொதுவான கருத்தே தாங்க ஐயா. நிறைய பெற்றவர்கள் வந்துங்க ஐயா நிறைய கஷ்டப்படுறாங்க இதனால. அதாவது நாங்க வந்து படிக்கிறவர்களும் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அதை முடிச்சதையும் ஏதோ பையன் ஒரு வருவாய்க்கு போவான், ஒரு பொண்ணு ஒரு வேலைக்கு போயிட்டா அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலான்னு ஒரு கற்பனையில பெற்றவங்க எல்லாம் இருக்காங்க ஐயா நிறைய. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன பண்றாங்க, அந்த காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே இது நிறைய சுற்றுச்சூழல்ல நடக்கிறத வச்சு கேக்குறாங்க ஐயா. அது வந்து என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே அந்த புக் எடுத்துட்டு மறுபடியும் உட்கார்ந்துடுறாங்க. மறுபடியும் சமுதாயத்துல காலம் வந்து அதுக்கு காலம் பார்த்துக்குங்க. அந்த கால பைரவர்கிட்டவே வேண்டிக்குங்க. இந்த மாதிரி காலம் வந்து சமுதாயத்துல அவங்க ஒண்ணுமே இல்லை அவமானங்களை சந்திக்கிற போது, காலம் தூக்கி எடுக்கிற போது, பெரிய சமட்டியை எடுத்துட்டு வந்து நிக்கிற போது அவங்களுக்கு விழிப்புணர்வு வரும். அப்போ அந்த சமட்டி அடி வாங்காம காப்பாத்துறது நம்ம வாழ்த்தா இருக்குங்க. அந்த மாதிரி அப்பா அன்னைக்கே சொன்னாங்க, நம்ம தான் இது பண்ணிட்டோம், இனிமேற்கொண்டு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்னு காலம் வந்து அது பார்த்துக்கும். நம்ம வாழ்த்தி விட்டுறலாம் நல்லெண்ணத்தோட. எங்க பையன் இப்ப என்னோட பையனேங்க ஐயா அந்த மாதிரி சூழலுக்கு வந்து ஒரு 3 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஐயா. 3 வருடம் படிக்கிறேன்னு படிச்சாங்க ஐயா. இப்ப அதை நீங்க சொன்ன உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. இப்ப நான் கவனிக்கிறதுல இப்ப இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துலதாங்க ஐயா நிறைய பிள்ளைங்க அப்படி வந்துட்டாங்க. நான் அப்படியே இப்ப எங்க பையனுக்கு அப்புறம் நான் அப்படியே கவனிச்சுட்டு வர்றதுல அந்த டிகிரி, ஏதோ ஒரு டிகிரியை ஹோல்டு பண்ணா போதும், அடுத்தது நான் எக்ஸாம் படிக்கிறேன், நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. ஆங்கிலத்துல எஸ்கேபிசம்னு பேருங்க. அதாவது உன்னை சொல்லி பொறுப்பும் கடமையிலிருந்து தப்பிச்சுக்கிறது. அப்ப அந்த பெற்றோர்களுக்கு அப்ப நீங்க அது என்னன்னா எக்ஸாம் படிக்க வேண்டாம் தம்பி, அதனால என்னால உனக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. 1 வருஷம் தான் டைம். டிகிரி முடிச்சேன்னா 1 வருஷம் தான் எக்ஸாம் டைம். பெண் குழந்தையா அப்ப நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். பசங்களா இருந்ததுன்னா 1 வருஷம் தான் டைம். அப்ப நீ ஏதோ வேலைக்கு போயே ஆகணும் தம்பி, உனக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம டைம் பிக்ஸ் பண்ணிடலாம். அப்படி பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஐயா. நாங்க இந்த பையனை வெளியிலேயே கொண்டு வர முடிஞ்சது. அது ரொம்ப கஷ்டப்பட்டோங்க ஐயா. அவரு சாரும் கூட விட்டுருவாரு, நீங்க உங்களை வந்து தாஜா பண்ணிடுவாங்க. அதனால முடியல, அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம பேச முடியல. உங்களுக்கு அதான் நீங்க தூங்குற போது வாழ்த்துங்க மேடம், சரியாயிரும். அவங்க தூங்குற போது உங்க எண்ணங்களை நல்லா வச்சுங்க, மனதார தவம் பண்ணி வாழ்த்துங்க. காலத்தால அது அந்த வாழ்த்தலைகள் உள்ள போறதுக்கு வெயிட் பண்ணுங்க, சரி பண்ணிடும். அதே நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சுங்க ஐயா. வாலா தும்பா, அப்ப இவங்க அப்படின்ற மாதிரி சரி ஐயா கிட்டே கேட்டேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நல்ல ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, படிக்கலன்னா வேலைக்கு போகலன்னா கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியா சொன்னீங்க? எதுவும் சொன்னீங்க, எனக்கு அது கவனிக்கல. பெண் குழந்தைகளுக்கு வந்துங்க, ஆண் குழந்தைகளா இருக்கட்டும், டிகிரி முடிச்சோன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் மேற்கொண்டு பொது தேர்வுக்கு படிக்கிறேன்னு ஒரு 2-3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்களாம். இது வந்து எஸ்கேபிஸ்ங்க. இவங்க இதுலயே சாப்பிட்டு நம்ம ஜாலியா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு செல்ல பார்த்துட்டு பொறுப்புகளை தட்டி கழிக்கிற மனோபாவம். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா டைம் பிக்ஸ் பண்ணணும். இப்ப 2025 26 1 வருஷம் முழுசும் பார்ப்பேன், நீ என்ன வேணாலும் எழுதி பாஸ் பண்ணிக்கோ, அதுக்கு மேல 27ல நான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன், அவ்வளவுதான், நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும், முடிஞ்சதுங்க. அவங்க அதுல அது கருமையத்துல ரெக்கார்ட் பண்ணி விட்டுலாம். இருந்தாலும் அதேதான் 26 முழுசும். நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்ப பசங்கன்னா இப்ப இவருடைய லைஃபே செட்டில் ஆகலையா, கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கைய வேற அது வேற
கஷ்டப்படணுமா அப்படின்றதுக்காக நான் கேட்டேன். இல்லைங்கம்மா, பசங்களுக்கு என்ன, அது நம்ம சாப்பாடு போடலாமே. எப்படி இருந்தாலும் அப்புறம் பொண்டாட்டி வந்து இடிக்கிற இடியில தனியா போயிருக்கும்ல. ஓகேங்க ஓகேங்க. பசங்களுக்கு போடுறோம் ஒரு கை, அந்த நம்மளை நம்பி வந்த மருமகளுக்கு போட மாட்டோமா? நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வேலைக்கு போகலன்னு கஷ்டப்படுற அந்த பெண்ணுடைய குமுறெல்லாம் நிறைய பாக்குறோம் நம்ம. அதுக்காக தான் நான் கேட்டேங்க. நீங்க அப்படி சொன்னீங்களா எப்படி சொன்னீங்க? நன்றி நன்றி. ஓகேங்க, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செவ்வேலையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. ரொம்ப மன்னிக்கும்மா, ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தீங்க. வாழ்க வளமுடன். நலமா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. அந்த வாழை புடிச்சுக்கிட்டு தான் ஐயா நம்ம மேரேஜ் பண்ணி புதுசுல என்னுடைய ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, நான் மேரேஜ் பண்ணி முடிச்ச உடனே என்னுடைய பொருளாதாரம் சுத்தம் ஜீரோ. என்ன பண்ணாங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க எடுத்துக்காட்டு சொன்னீங்க, நல்லா ஒரு பிளாட் வந்தது வாங்க சொன்னாங்க. என்கிட்ட ₹1 கூட வழி கிடையாது. இப்ப என்ன பண்ணவங்க, எப்ப பேசினாலும் அதேதான் எடுத்து ஆமா, நீங்க அன்னைக்கே நகை குடும்பம்னு கேட்டு வாங்கியிருந்துருக்கலாம். அது அப்ப நம்ம தும்பு என்னன்னு தெரியலையே. வாழை பிடிச்சுக்கிட்டு இப்ப திரும்பி எப்ப இருந்தாலும் அது அடி சரியான அடி கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை பார்த்து நீங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சிரிப்பா, ரொம்ப அந்த உணர்வுபூர்வமா ஆழ்ந்து நீங்க அனுபவிச்சு சொன்னீங்க. ரொம்ப உண்மையான செயல். இப்பயும் எடுத்தனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஐயா. இதுக்கு எடுத்துக்காலும் நம்ம நேத்து நைட் வரைக்கும் என் வைஃப் சொன்னாங்க நீங்களா. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு அவங்க நல்ல கயிறை பிடிச்சு கொடுத்தாங்க. தும்ப மணவளக்கலையில என்னை கொண்டு போய் சேர்த்து விட்டது அவங்கதான். அதனால அது வந்து ஒரு நல்லா இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. அதே மாதிரி நம்ம குருவர்களால நமக்கு மணவளக்கலை கிடைச்சது. நம்ம நீங்க சொல்ற மாதிரி எவ்வளவு தூரம் அதுல நம்ம அம்மா ரொம்ப புண்ணியம் ஐயா. ஐயா இல்லைங்க ஐயா, அத உணரக்குள்ளதான் நம்மளுக்கு அந்த அனுபவம் வந்து அந்த இறை உணர்வை உணர்ந்துட்டோன்னு வச்சுங்க, உங்க மனசு எந்த அளவுக்கு தொண்டு செய்யணும், எந்த அளவுக்கு நம்ம இடர்பாடு இல்லாம இருக்கணும்ட்டு எந்த அளவுக்கு அந்த மகான் வந்து கொடுத்துருக்காருன்னு அப்பதாங்க தெரியுது. ரொம்ப மன மகிழ்ச்சியா நாங்க செய்யறோங்க ஐயா. நாங்க என்னால எந்த அளவுக்கு முடிகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு 13 பேரை இப்ப பிரம்மஞானம் வர வெள்ளிக்கிழமை நடத்துறாங்க. இன்பம் காண்போம் தரல, வாழும் நிலை இன்பம் காண்போம். அருமை, நல்லா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க்கை ரொம்ப ஒவ்வொரு அந்த அணுக்குங்க, அந்த வீல் சேர் கொடுத்த அந்த இதுக்கெல்லாம் உண்மையா அதெல்லாம் அழுவு வச்சிரும். அந்த பெரிய அந்த முதலாளிய அவங்க அவங்க வந்து அழுவ வச்சிரு. நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் உண்மை ஐயா. அது வந்து உணர்வுக்குள்ளதான் அந்த மனசு எந்த அளவுக்கு பக்குவப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியுது ஐயா. ஆனா நம்ம இயற்கையில நம்ம மனவளக்கலைய நம்ம தொண்டாட்டக்குள்ள நிறைய அந்த முள்ளுகள் தடைகள் அதிகமா இருக்குது ஐயா. அந்த மகரிஷி அந்த தடைகள்ல நம்ம உடைச்செறிஞ்சிட்டு தான் நம்ம போய் தொண்டாட்ட முடியுங்க ஐயா. அது மனவளக்கலை அன்பருக்குள்ள சில போட்டிகள் நீங்க சொன்னீங்க. மரம் அதே மாதிரி ஒரு மரமா இருக்குது அந்த பொறுப்பாசிரியருக்குள்ள, கிளைகள் வந்து ஆசிரியருக்குள்ள. அந்த கிளைகள் வந்து வெட்டி எடுத்தா கூட துளுத்துரும். ஆனா அந்த பொறுப்பாசிரியர் அந்த வேற காலி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஐயா. அது உண்மை. அந்த மகரிஷி ஐயா எந்த அளவுக்கு உணர்ந்து கொடுத்திருக்காருன்னு நான் உள்ளுணர்வா உணர்ந்து மகிழ்ச்சியா இருக்கேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி சிவலையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம்ம ரெண்டாவதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஃபர்ஸ்ட்ல வேலை இருந்தோம், அதனாலதான் எடுக்க முடியல. ஓகே வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க ஐயா. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க இல்லைங்களா, நான் ஏன் வந்து ஈவினிங்ல, அதாவது லேட் நைட்ல சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, இப்போ எங்க டாக்டர் கூட என்ன சொன்னாங்க, ஃபேமிலி டாக்டர், 6 மணி இல்ல 7 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஏன்னா அப்பதான் அந்த தொப்பை விழுமா. அதுக்கு மேல சாப்பிடும்போது நீங்க சொன்ன மாதிரி இந்த வெப்பம் இருக்கும்போது ஜீரண சக்தி கிடைக்கும். அந்த குளிர்ச்சி வந்த உடனே அந்த ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாயிடுது. தொப்பை விழுறதுக்கு காரணம் கூட இதனாலதான் அப்படிங்கறத சொன்னாங்க. அன்னில இருந்து நாங்க 7 மணிக்குள்ள எங்களுடைய சாப்பாட்டை ஈவினிங் நைட் 7 மணிக்கு போட்டுறாங்கல்ல. ஆமா, 7:30 சாப்பிட்டு முடிச்சிடுறோம் நம்ம. நல்லா இருக்கு வீட்டுலதான். ஆனா இந்த ஹோட்டல்ல எல்லாம் நாமளும் ஒரு காலத்துல சாப்பிட்டு இருந்தவங்க தான்.
ஆமாமா. அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த 9 மணி 10 மணிக்கெல்லாம் உட்கார்ந்து அந்த பிரியாணில சாப்பிடும்போது நினைச்சுக்கிறது, இவங்க இந்த அவேர்னஸே இல்லாம இப்படி சாப்பிடுறாங்களே அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அந்த ஹார்ட் அட்டாக் வர்றது, சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்து போய் சேருது. அதான் இப்ப நீங்க நான் சொன்ன கருத்து சரிதான். இப்ப உங்க டாக்டர், ஃபேமிலி டாக்டர் அதை சொல்லியிருக்காரு பாருங்க. அதுதான் சொல்ல வந்தேன் நான். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஈவினிங் 7 மணிக்குள்ள நம்ம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். ஆமாமாங்க, அந்த வெப்ப ஆற்றல் வந்து உள்ள இருக்கிற இல்ல அப்படி சாப்பிட வாய்ப்பு இல்லையா, 2 பழம் சாப்பிட்டுட்டு அது கூட 11 மணிக்குள்ள முடிச்சிருங்கன்றாங்க. ஏன்னா 11 மணிக்கு வந்து நம்ம உள்ளுறுப்புகள்லாம் ஷட் டவுன் ஆயிடுமா, ஜீரணமே ஆகாதான். அது மறுபடியும் மறுநாள் காலையில தான் அது ஓபன் பண்ணுமா. அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து கட் ஆயிருங்கம்மா, ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் ஓபன் ஆகும். மறுநாள் ஓபன் ஆகும்போது அது கெட்டு போய் தானே இருக்கும் அந்த சாப்பாடு. அப்ப அதை ஜீரணம் பண்ணி அதுதானே உடல்ல நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கு இருக்கு. நன்றி, எனக்கே ஒரு சந்தோஷமா இருக்கு சொன்னதை ஒரு டாக்டர் உறுதிப்படுத்தி பாருங்க. நன்றி. ஆமா, அதே போல முதல் உணவு வந்து புரோட்டீனா இருக்கணும். எடுத்ததும் காலை உணவு வந்து புரோட்டீன் உணவா எடுத்துக்கோங்க. நீங்க பல்ல தேய்க்கிறீங்களோ இல்லையோ, வாய்ப்புல கொப்பளிச்சுட்டு புரோட்டீனா ஏதாவது எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஹார்மோன்ஸும் வந்து ரெடியா இருக்குமா நம்மளுடைய. புரோட்டீன் கூடங்க வைட்டமின் சியும் எடுக்க சொல்றாங்க. வெளிநாடுகளுக்கு நான் போயிருக்கேன், அங்கே வந்து இந்த பால் புரோட்டீன் தான், சோளம் வந்து கார்போஹைட்ரேட், அது வந்து கார்ன்ஃபிளாக்ஸ் போட்டு பால் ஊத்தி சாப்பிட்டு ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. பெரியர்கள் ஒரு இறைச்சி வச்ச ஒரு பன்னுமே அது புரோட்டீனு. வந்து அவங்க முட்டை புரோட்டீன் சாப்பிட்டு ஆரஞ்சு ஜூஸ். யாருமே ஆரஞ்சு ஜூஸ், அதாவது அந்த புரோட்டீனை மூளை செல்களுக்கு பிரிச்சு கொடுக்கறது வைட்டமின் சி தான். அது நிறைய ஆரஞ்சு ஜூஸ் தான். அது சொல்றாங்க, அறிவு வந்து நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளும் அதை சாப்பிட்டுட்டு தான் இருந்தோம். புரோட்டீன் உள்ள இட்லி, உளுந்து உள்ள இது சாப்பிட்டு கூடவே அந்த தேங்காய், அதெல்லாம் வந்து ரொம்ப இதுதானுங்க. தேங்காய் பால்ல அந்த பாசி பருப்பு, இதெல்லாம் முளைக்கட்டின பாசி பருப்பு, கடலை, இதெல்லாம் நம்ம முதல் உணவை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபேட் சேர்றது, கொலஸ்ட்ரால் சேர்றதெல்லாம் நம்ம அவாய்ட் நம்ம ஜூஸுக்கு பதிலா தயிர் சேர்த்து இருக்கிறோம். அந்த காலத்துல மகரிஷி ஐயா தயிர் நிறைய அள்ளி அள்ளி குடிப்பாங்களாம். வாழ்க்கையை படிச்சு பாத்தீங்கன்னா அது ரசிப்பாங்களா அந்த தயிர்கார அம்மா. அவங்க மாத்தனா கூட நம்ம உடல் ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் ஒரு உள்ள நம்ம மாத்திரமோ இல்லையோ ஒரு 10% நம்மளுடைய உடல் மறுபடியும் தும்ப பிடிக்கலாம் வாழை விட்டுட்டு. கண்டிப்பா கண்டிப்பாங்கய்யா. நன்றி நன்றிமா. நன்றிகளையா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறுதி அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க மறுபடியும் ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஆமா, வாழ்க வளமுடன். அப்ப நெட்வொர்க் பாதியிலே கட் ஆயிடுச்சுமா பேசிட்டு. சுசிலாமா அப்படியே ஸ்லிம்மா இருப்பாங்க. அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு இன்னைக்குதான் ஜூம்ல சொல்லியிருக்காங்க. அதான் தெரியும். ஆள் பாத்தீங்கன்னா 10 வயசு குறைச்சு மதிக்கலாம், அப்படி இருப்பாங்க. அது ஏன்னு இன்னைக்குதான் புரியுது எனக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. டாக்டருடைய அட்வைஸ் தாங்கம்மா. ஐயா, நீங்க இலக்கு பயணம்னு சொன்னீங்க, அதில் சிறந்தது தனிச்சிறந்ததுன்னு சொன்னீங்க. அது என்னையா விளக்கம்? வேற தனிச்சிறந்தது வேறன்னு சொன்னீங்க. ஆமாமா, அதாவது இலக்குங்கிறது பருவம் அடைஞ்சவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரு இலக்கு தேவைதான். சிறந்தது இலக்கு இல்லாத வாழ்க்கை வந்து ஒரு மாதிரியா இருக்கும். அதுல தனிச்சிறந்தது என்னன்னா, அந்த இலக்கை நோக்கிய பயணங்களை ரசிச்சு பயணிக்கணுமா. அந்த பயணம் இல்லைன்னா, அதாவது அந்த தனிச்சிறப்பு இருக்கும். இலக்கை அடையிறமோ இல்லையோ, அந்த இனிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒவ்வொரு இடத்தையும் எத்தனை மனிதர்கள், இப்ப நீங்க எங்க பிறந்தீங்க அக்கா, நான் எங்க பிறந்தேன், எல்லாத்தையும் வேதாத்திரியம்ங்கிற ஒரு கயிறு இணைச்சிருச்சு இல்லையா, உங்க மேடத்தையும் எல்லாத்தையும். அதனால அந்த பயணத்தை பாருங்க. இப்ப இது இனிமையா நம்ம இதை வந்து பேசுறோம், ஒவ்வொரு இடத்தையும் இனிமையா கடந்து போற போது இலக்கு அடைஞ்சோமோ இல்லையோ, அந்த பயணம் நல்லா இருந்ததுங்கிற ஒரு தனி சிறப்பு நம்ம மனசுல தங்கி நிற்கும். அது உங்களுக்கு வாழ்க்கையை கடை தேற்றுதலுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. அடுத்த தலைப்போட உங்களை எதிர்பார்க்க. இதேதான் தலைப்பு, இலக்கும் பயணமும். கொஞ்சம் மாத்திருக்கீங்க, அவ்வளவுதான். நன்றி நன்றி. நன்றி இளம்மா, வாழ்க வளமுடன். ஐயா, நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா? நீங்கள் உங்கள் அன்பு குடும்பம் எல்லாம் வாழ்கமுடன். பேசினவங்களும் கேட்டவங்களும் எல்லாத்தினுடைய அன்பு குடும்பம், தொழில் குடும்பம் எல்லாம் வாழ்கமுடன் நல்லா இருக்கட்டும். இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன்.
நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. வாழ்க்கை இதுவும் நமக்கு தெரிந்த விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நிறைய பேருக்கு அது பயன் கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம ஷேர் பண்ணுவோம். நல்லா இருந்தது. அகைன் ஐக்யூ அம்மா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க அம்மா. நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. அம்மா வாழ்க வளமுங்கம்மா. நன்றிங்கம்மா. கேக்குதுங்களாம்மா? சொல்லுங்க. நன்றிங்கய்யா, சிறப்பான உரைங்கய்யா. ஐயா எங்க வீட்டுல எப்பவுமே 9:30 மணிக்கு தான் சாப்பாடே வைப்பாங்க. நீங்க நாங்க ஏற்கனவே பேசுனீங்க, வேலைக்கு போறீங்க எல்லாருமே கரெக்டா? இல்லைங்கய்யா, நான் வீட்டுலதான் இருக்கேங்க. மருமக செய்யறது அப்படி. நான் என்ன செய்வேங்கய்யா, சாயங்காலம் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு நைட் ஒரு பால் சாப்பிட்டு படுத்துக்குவேங்கய்யா. அப்புறம் இவங்கெல்லாம் 10 மணிக்கு எங்க பையன் வருவாங்க ஐயா, அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. தப்பு இல்லம்மா, அந்த உடம்பு அந்த மாதிரி சின்ன வயசுக்காரங்களுக்கு அது செட் ஆயிக்கும், ஒன்னும் பயம் இல்ல. அப்படிங்களா? ஒரு வேண்டுகோள் நம்ம பெரியவங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கையில நீங்க எல்லாம் ஏதோ சாப்பாடு குழம்பு ஊத்தி மதியான குழம்பு ஊத்தி சாப்பிட்டுருப்போம், அவ்வளவுதானே. அது ஈஸியா ஆயிரும். அதனால மாவு பொருளா சாப்பிடுங்க, தோசை அந்த மாதிரி மாவு பொருளான உணவு லேட்டா சாப்பிட்டாலும் தவறு கிடையாது. சின்ன வயசு கெட்டியான உணவு, மாமிச உணவுகள், இது மாதிரி இந்த புரோட்டா இதெல்லாம் கெட்டியான உணவுகள் சாப்பிட்டா அது கொஞ்சம் ஃபேட்டியா மாறும். மாறுங்க. அதாங்க நீங்க பேசும்போது சொன்னேன், ஐயா என்ன சொல்றாங்க கேட்டியா அப்படின்னா, அது உங்களுக்கு சரிம்மா, எனக்கெல்லாம் ஒத்து வராது. அது ஒத்து வேண்டியது இல்ல. ஆனாலும் பிரச்சனை எப்ப மாறுன்னா, வயதாக இந்த சேர்ந்து இடுப்பு பகுதியிலும் எல்லா பகுதியும் சேர்ந்து ஃபேட்டி லிவர் ஆகி வயிற்று பகுதியில அடிவயிறுல சேர்ந்து அந்த சிறுநீரகங்களை தொந்தரவு பண்ற போதுதான் டயபெட்டிக்கா மாறும். கொழுப்பு இருக்குன்னு சொல்றான், பிரஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க ஐயா. அதனால 40 நல்லாயிரும், பயப்பட வேண்டாம். அவங்க மருமகள் கிட்ட கூட கேட்டிருந்தா கூட இப்ப சொல்லுங்க, நாங்க 10 மணிக்கு மேல சாப்பிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தொழில் பார்த்துட்டு நீங்க களைச்சு போய் வர்றீங்க, உணவு எடுத்தாதான் தூங்கலாம், உணவு கொடுத்தா தான் இவங்க நல்லா இருக்கும், அது தவறு கிடையாது. ஆனாலும் எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவு சாப்பிட சொல்லுங்க. இட்லி சாப்பிட்டுக்கலாம், தோசை சாப்பிடலாம், கோதுமை மாவுல தோசை சாப்பிட்டுக்கலாம். அதுலயே கடினமான உணவுகள் இந்த புரோட்டா கிராட்டாவெல்லாம் காலை நேரத்துல மதிய நேரத்துல சாப்பிட சொல்லுங்க. அது லீவு நாட்கள்ல கொஞ்சம் நேரமா சாப்பிட சொல்லுங்க. அசைவ உணவு ஏதாவது இருந்தா கூட கொஞ்சம் நேரமா, ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நேரமா சாப்பிட சொல்லிக்கங்க, அதுதான் நல்லது, தவறு இல்ல. சரிங்க. எனக்கு நீங்க பேசும்போது பையன் இருந்தான், ஐயா என்ன சொல்றாங்க கேட்டீங்களா, நீங்க ரொம்ப லேட்டா சாப்பிடுறீங்க அப்படி சொன்னதுக்கு, அம்மா உங்களுக்கு சரிம்மா, எனக்கு ஒத்து வராது அப்படின்னு. அப்படிங்களா? அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனாலும் கடினமான உணவுகள் வேண்டாம். சொல்றேங்க ஐயா. அவங்க புரோட்டா வாங்கினாலும் அப்படிதாங்க ஐயா. ஆனா அதிகமா வாங்க மாட்டாங்க, எப்பாவது ஒரு நாள் வாங்கினாலும் அப்படிதான் வாங்கி சாப்பிடுவாங்க. நேரமா சாப்பிட சொல்லுங்க. சாப்பிட மாட்டேங்க ஐயா. ஐயா நாங்க வேலம்பாளையத்துக்கு தான் எங்க பேத்தி கொடுக்குறோங்க ஐயா. உங்க அறிவித்திருக்கோயில இருந்து 4வது வீதி தான் எங்க வீடுன்னு அந்த பொண்ணோட பையனோட அப்பா அம்மா சொன்னாங்க ஐயா. சரிங்க, அது ஜூன்ல கல்யாணம், வருவங்க ஐயா நம்ம. சரிங்க ஐயா, நாங்க வருவோம், உங்களை பார்க்கலாம், சந்திப்போம். சரிங்க ஐயா. அவர் என்ஜினியரா இருக்காரு, அவங்க அப்பா என்ஜினியருங்க ஐயா. இந்த பையன் பேரு இல்லைங்கம்மா ஐயா, பாக்கணும் அது. சரி, என்னுடைய நம்பர் குறிச்சுக்குங்க. இங்க அங்க அறிவித்திருக்கோயில கேளுங்க, ரவிக்குமார்னு எல்லாரும் சொல்லுவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அம்மா கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. வளர்மதி அம்மா, நீங்க இறுதி அன்பராக கேட்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க அம்மா. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சிறப்பா இருக்கும் எப்பவுமே உங்களுடைய இது. வளர்மதி, சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு என்னன்னா தி பெஸ்ட் தான் கொடுத்துருக்காரு நம்ம மகரிஷி. அத கடைப்பிடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனா இந்த குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா எழுந்திருக்க முடியல. ஆனாலும் கடைப்பிடிக்கணும். அது கொஞ்சம் லேட்டா தாமதமானதால எல்லாமே தாமதம் ஆயிடுது. அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களேன். வாழ்க வளமுடன். காலையில் நேரத்துல உங்களுக்கு எந்திரிக்கிற கஷ்டமா இருக்கு, உடம்பு சுகமா இருக்குது, அதனால சுகத்தை தவறு இல்லை. ஒரு நாள் முழுசா என்ஜாய் பண்ணுங்க. முழுசா இந்த குளிர்காலத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மனசு அதை நிறைவடைஞ்சிரும்.
அப்புறம் நாளையில இருந்து இது இல்ல மேன், இனி நம்ம காலையில எப்பவும் போலதான் நம்ம எந்திரிக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணி போய்க்கலான்னு அப்படி சொல்லுங்க. மனசுக்கு ஒரு கட்டளை. இப்ப எனக்கே சொல்லுமா 5 மணிக்கு எந்திரிச்சா குளிருதே, கொஞ்சம் நிமிஷம் படுத்துக்கலாமே, இத்தனை வருஷம் இருந்தாலும் என் மனசும் கேட்கும். நோ, எக்ஸசைஸ் பண்றோம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கூட தூங்குறோம். எக்ஸசைஸ் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். அது ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரிங்க ஐயா, மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க. அம்மா, ஐயாவுடன் நம்பர் கேட்டிருக்காங்க போல, சேட் பாக்ஸ்ல போடுறேங்கம்மா, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாமா? ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நம்பர் மட்டும் போட்டுருக்கோங்க. 90035 எழுதிக்கிறீங்களா? நான் போட்டு விடுவா? நான் போட்டு விட்டுருக்கேங்க. 90035 2288. 90035 2288. 22,888. சுலபமான நம்பர் தான். கரெக்ட்டுங்க. டபுள் 2288. வாழ்க வளமுடன். போட்டுட்டேங்க. நன்றி நன்றி நன்றிம்மா. வாழ்த்துக்கள். உங்கள் சேவை தொடரட்டும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க